வரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி சகல விதமான நன்மைகளால் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 91:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். அப்போ அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இதை தான் நம்ம தொடர்ந்து வருடத்தின் துவக்கத்திலிருந்தே கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அப்போ தேவனுடைய நாமத்தை அறிய 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 ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை அறிவது குறைய 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 ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆண்டவரை அறிவது நின்றுவிட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நின்றுவிடும். அப்போ தேவனை அறிவதில் எந்த அளவுக்கு நாம் அறிய வேண்டுமோ, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் எப்படியெல்லாம் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு அவரை நாம் அறிய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் அவரை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இல்லையா? எப்போதெல்லாம் அறிவதற்கு சமயம் கிடைக்கதோ அப்போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேணும். இல்லையா? அறிவதற்கு தேவன் சமயத்தை வாய்க்கப்படி கொடுக்கும்போது அந்த காலங்களையும் சமயங்களையும் நாம் வீணடித்து விட்டு பின்னொரு நாட்களில் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்தோமானால் நிச்சயமாக அது என்ன செய்யாதுன்னா அது ஒரு நாளும் நமக்கு நடக்காது. ஆமென். அப்போ அறியப்படுத்துகிற நேரத்தில் தேவன் அறிய பண்ணுகிறார். அந்த அறிய பண்ணுகிற நேரத்தில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்து கொண்டால் தான் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை மகிமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க பண்ண முடியும் என்று நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம். ஆமென். அப்போ அவருடைய ஆண்டவரை அறிவது என்றால் என்ன? அங்கே வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஆண்டவர் என்பது அவருடைய வார்த்தை. அப்போ இந்த வசனத்தை எந்த அளவுக்கு, எந்த கோணத்தில், எந்த விதத்தில், எப்படியெல்லாம் உங்களால் வசனத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியுமோ, எப்படியெல்லாம் அந்த வசனத்தை அறிந்து கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா இந்த வசனம் ஒரு பெரிய கடல் மாறி, வேதம் என்பது ஒரு பெரிய கடல் மாறி. இந்த கடலை என்ன செய்யவே முடியாது? அளந்து விடவே முடியாது. இது இவ்வளவுதான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இப்படி தான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை கூட ஒரு நபர் இதோட இந்த வசனம் முடிஞ்சு இதுக்கு மேலே ஒரு வெளிப்பாடு இதில் கிடையாது, இந்த வசனம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல. யாருமே இவ்வளவுதான்னு சொல்லிவிட முடியல. ஆமே. ஒரே வசனத்தில் பல விதத்தில், பல கோணத்தில், பல ரூபத்தில், பல சந்தர்ப்பத்தில், பல விதமாக தேவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறார். அந்த இடங்களுக்கு ஏற்றாற்போல், அந்த நபர்களுக்கு ஏற்றாற்போல் தம்முடைய வசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இல்லையா? அப்போ அந்த வெளிப்படுத்துதல் எந்த அளவுக்கு, நேற்றுக்கு இருக்கிற வெளிப்பாடுகள் வேற, இன்னைக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகள் வேற. இல்லையா? நேற்றுக்கு இருந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற. இல்லையா? நேற்றுக்கு இருக்கிற உலக அறிவு வேற, இன்னைக்கு இருக்கிற உலக அறிவுகள் வேற. அப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் போல, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்றார் போல, இந்த நாட்களில், இந்த காலங்களில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வருத்தங்களுக்கும் ஏற்றாறு போல வேத வசனங்களை தேவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் சந்திக்கிற போராட்டம், நாம் சந்திக்கிற பிரச்சனை, நாம் சந்திக்கிற நெருக்கம், நாம் சந்திக்கிற கஷ்டம், நம்ம தாக்குகிற விதங்கள், நாம் தாக்கப்படுகிற விதங்கள், நாம் தாக்குகிற விதங்கள், இதெல்லாம் பல விதங்களில் பல கோணங்களில் வித்தியாசமாக என்ன செய்து கொண்டே இருக்குது, இருந்து கொண்டே இருக்குது. இல்லையா? எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு தேசத்தில் இப்போ ஒரு பயங்கரமான தாக்கம் என்ன ஆகிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இல்லையா?
ஒரு காலத்தில் வாலிப பிள்ளைகள் தாக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களில் சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க தாக்கப்படுகிற விதங்களும் வித்தியாசமாக இல்லையா. நம்ம ஒரு கோணத்தில் தேவனை அறிஞ்சா பிசாசு ஒரு கோணத்தில் என்ன செய்கிறான், அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்கிறான்னாக்கா அவன் அடுத்த மூமெண்ட்டுக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறான். அப்போ அதனால தான் ஆவியானவர் துணையோடு கூட ஒரு சந்திக்கிற பிரச்சனைகள், சந்திக்கிற போராட்டம், சந்திக்கிற நெருக்கங்கள், அதற்கு ஏற்றாறு போல தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளுவோமானால் இப்படிப்பட்ட வருகிற சத்துருவின் தாக்கங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், விலக்கி நம்மளை காத்துக்கொள்ள முடியும், விலக்கி நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் அறிந்து கொள்ளுகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போது கிடைக்கிற போது அந்த நேரங்களை வீணடித்து விட்டு, காலங்களை வீணடித்து விட்டு பின்னொரு நாட்கள் நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று உட்காருவோமானால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாதுன்னா அதை அறிந்து கொள்ளவே முடியாது. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இதை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பார்க்குறோம் இல்லையா. நான் இன்றைக்கி பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்து எந்த பிரசங்கமும் ஆயத்தம் பண்ணதே கிடையாது. அவனுடைய கிருபை இத்தனை வருட ஊழியங்களில் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இன்றைக்கி உட்காந்து என்ன செய்யலாம், ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு உட்காந்து வேதத்தை வாசித்தாலோ ஜெபிச்சாலோ உபவாசம் பண்ணாலோ ஒரு பிரசங்கத்தை என்ன செய்யவே கிடையாதுன்னா இது வரைக்கும் என்ன தேவன் நடத்துகிற விதத்தில் நான் ஆயத்தம் பண்ணினதே கிடையாது. மாறாக எப்போ சாதாரண ஒரு வசனம் வாசிருக்கோம், அப்போது அந்த ஒரே ஒரு வசனத்தில் ஒரு 2-3 பிரசங்கத்தை ஆண்டவன் என்ன செய்வார், கொடுப்பார். அப்படின்னா தேவன் வெளிப்படுத்தும் போது நான் பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய நான் விரும்பும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறது இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அனுதினமும் நான் என்ன செய்து கொண்டு வரேன்னா நான் பார்ப்பேன். நான் சொல்லுவாங்க வீட்டில், இன்னைக்கு முழுசு சர்ச்சை தான் இருந்தேன், இன்றைக்கி போனால் ஜோமணி தான் இருந்தேன், அப்போ பிரசங்கம் ரெடி பண்ணியாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் கர்த்தரை அப்படி நடத்துகிறதே கிடையாது. அவர் எப்போ வெளிப்படுத்துகிறாரோ அப்போ நான் என்ன செய்யணும், அப்போ நான் வாங்கிக்கணும். அவர் எப்போ கொடுக்குறாரோ அப்போ நான் வாங்கிக்கணும். என்னை நடத்துகிற விதம் பட் உங்களை வித்தியாசமாக நடத்தலாம், மற்றவங்களை வித்தியாசமாக தேவன் நடத்தலாம், அது எனக்கு தெரியாது. என்னை நடத்துகிற விதம் அவர் எப்போ கொடுக்குறாரோ அப்போ நான் என்ன செய்யணும், அப்போ நான் வாங்கிக்கணும். நான் விரும்புகிற நேரத்தில் ஆண்டவன் என்ன செஞ்சது கிடையாதுன்னா, நான் சொல்கிற ஒரு நாள் முழுசெல்லாம் சும்மா உட்காந்துட்டு போன நேரமெல்லாம் உண்டு. ஒரு நாள் முழுவதும் சும்மா நான் தூங்கிட்டு இல்லை, உட்காந்து ஜோமணி பார்த்து பைபிளை வாஸ்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்து பாடி பார்த்து ஆராதனை பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லை. அன்னையோட ஜெபத்தோடு முடிச்சுட்டு போன நாட்கள் ஏராளமான உண்டு. இன்றைக்கு வரைக்கும் நானாக உட்காந்து அப்படி ஒரு காரியத்தை பெற்றதே கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. உங்களை தேவன் நடத்துகிற வித்தியாசமாக இருக்கலாம். அதனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாதம் நான் கொடுக்கும்போது என்ன செஞ்சுக்கணும், நீ வாங்கிக்கணுமே ஒழிய நீ விரும்பும் போதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதை என்னுடைய வாழ்நாட்கள் அனுபவமாக தேவன் என்னை நடத்துகிற விதம். அதே போல் தேவன் கொடுக்கும்போது கற்றுக் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக அந்த நேரத்தில் விட்டுட்டு அதுக்கு பிறகு கற்றுக்கலாம் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது. அந்த ஒரு வாய்ப்பும் அந்த ஒரு சமயமும் நமக்கு கிடைக்காது என்பதை வேதத்தின் அடிப்படையாக என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு என்ன செய்து கொண்டே வரா, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வரார் இல்லையா. அப்படி வரும்போது கடந்த நாட்களே நம்ம கவனிக்கும் போது ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லலை. ஆனால் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நடத்தி கொண்டு வந்ததை நம்மளால் 2 வாரமாக கவனிக்க முடிஞ்சிச்சு இல்லையா. அப்போ ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கேட்கல, நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, வார்த்தையை கொடுத்தீங்க. அவர் பாட்டுக்கு இங்கே ஒரு முள்ள உட்கார்ந்தார், அவரை கூப்பிட்டீங்க, அவரை அழைச்சின்னு வந்தீங்க, இங்கே உட்கார வச்சிங்க, உன் தேசத்துக்கு அப்படி இப்படிலாம் கொடுப்பேன் நிறைய வாக்கெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு கடைசியாக ஒன்றுமே இல்லாத அம்போன்னு பஞ்சத்தில் விட்டுட்டீங்களே ஆண்டவரே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு 3 காரணங்களை கடந்த வாரமும் கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாரமும் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமே. அப்போ இந்த கடந்த 12ஆம் அதிகாரத்தை கடந்த வாரத்திலே நம்ம கவனித்தோம், அதுக்கு முன்னாடி வாரத்திலையும் கவனித்தோம். ஸோ இந்த வாரம் தேவன் நமக்கு என்ன அறிய விரும்புகிறார், இல்லை என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அவனை ஆசீர்வதிக்கிறது போல இவனை ஆசீர்வதிக்க மாட்டேன். அவனை ஆசீர்வதிக்கிறது போல இவனை ஆசீர்வதிக்க மாட்டேன், இல்லை இவனை ஆசீர்வதிக்கிறது போல அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த நாட்களிலே அந்த வார்த்தையால் சொல்லாமல் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று வார்த்தையில் சொல்லலை, ஆனால் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நடப்பிக்கிற காரியத்தை வச்சு நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. என்ன, இவனை ஆசீர்வதிக்கிறது போல அவனை என்ன செய்ய மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வாழ்நாள்
நாட்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது தான் இந்த நாட்களிலே நாம் பார்த்து ஜெபிக்குவோம். கர்த்தர் நமக்கு அதுக்கு என்ன காரணம், ஏன் இவனை ஆசீர்வதிக்கிறார், ஏன் அவனை ஆசீர்வதிக்க மாட்டிருக்கிறார் என்பதை எல்லாம் தான் இந்த காலை வேளையில் நாம் வேகமாக கவனித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும், உங்களுக்கும் அப்படின்னு சொல்லலை, உங்கள் சந்ததிக்கு அப்படின்னு சொல்லாம உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு அதை கொடுத்து அப்படின்னார் இல்லையா. அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று யாரு? ஆபிரகாம், மற்றொன்று யாரு? லோத். இப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்ன, உன்னை ஆசீர்வதிக்கிறது போல அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்றாரு. நமக்கு என்ன சொல்றாரு? இவனை ஆசீர்வதிக்கிறது போல அவனை என்ன செய்ய மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. இவனை ஆசீர்வதிக்கிறது போல அவனை என்ன செய்ய மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன்னு நமக்கு சொல்றாரு. ஆபிரகாம் எப்படி சொல்லியிருப்பாரு? உன்னை ஆஸ்வதிக்கிறத போல அவனை ஆஸ்வதிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. லோத்துக்கு சொன்ன என்ன சொல்லியிருப்பாரு? அவனை ஆஸ்வதிக்கிறது போல உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ அந்த லோத்து ஒரு பாவி இல்லை, லோத்தை நீதிமான் என்று 2 பேதுரு 2:7 ஆண்டவரே சொல்றார் இல்லையா. 2 பேதுரு 2:7 லோத்தை பார்த்து அவன் ஒரு நீதிமான் என்று ஆண்டவரே சொல்றார். ஒரு பாவியா இருக்கிறதுனால லோத்தை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொன்னா அது நியாயம். ஏன்னா லோத்து யாரு? ஒரு பாவியா இருக்கிறாரு. அதனால நான் லோத்தை என்ன செய்ய மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஓகே, பரவாயில்ல. ஏன்னா அவன் பாவம் செய்யறான். ஏன்னா அந்த சீலோவாம் குளத்திற்கு கூடன்னு சொல்றான், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறது இல்லை, செவி கொடுக்கறது இல்லை, பாவிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை, பாவம் செய்யற ஒரு ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்யறது இல்லை, ஆசீர்வதிக்கிறது இல்லைன்னு சொல்லி அவனே சொல்றான். ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கே தெரியுது என்னது, பாவம் செஞ்சா அந்த நபருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டா, அந்த நபரை தேவன் என்ன செய்ய மாட்டா, ஆசீர்வதிக்க மாட்டான்னு அவருக்கே தெரியுது. அதை போல இப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன காரணம், இவர் யாரு, இவர் ஒரு பாவி இல்லை இல்லையா, மற்ற ஜனங்களை போல வாழ்ற ஒரு சராசரி நபரும் கிடையாது. யாரு? இந்த லோத்து. 2:7 சொல்லுது. என்ன சொல்லுது? நாள்தோறும் அவன் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துனார் இல்லையா. சரி, இந்த லோத்து நம்மளை விட ஒரு நல்ல மனுஷன்றதுக்கு ஒரு சிறந்த அடையாளம், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறேன். ஆமே, இந்த லோத்து நம்மளை விட ஒரு அருமையான நபர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறேன் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு நாள் முதல் முறையாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? முதல் முறையாக அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம வீட்டில் இது வரைக்கும் அவங்க குடித்ததே கிடையாது, அந்த தப்பு பண்ணதே அவங்க கிடையாது. முதல் முறையாக அது பசங்களோ அது கணவனோ இல்லைபடி யாரோ எனிபடி ஒரு நபர் குடிச்சிட்டு முதல் முறையாக அந்த தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் கூட முடிஞ்சால் கொஞ்சம் ஊற்றி குடி, நீயும் குடி நானும் குடிக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை. எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அப்படியே உட்காந்து இப்படியாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கும் இல்லையா. அடுத்த நாள் வந்தா, அடுத்த நாள் அப்படியே வந்தா, சரி, 1 மாசம் கழிச்சு அதே மாதிரி வந்தா, புரியல எனக்கு. முதல் நாள்ல பார்க்கும்போது வந்த வேதனையும் துக்கமோ 1 மாசம் கழிச்சு அதே நிலையில அந்த நபரை பார்த்தா வருமா?
கடைசி என்ன சொல்லிடுவோம், அது திருந்தாது, அவ்வளோதான், இதுக்கு மேலே இதுக்கு நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் வேஸ்ட், இதுக்கு மேலே என்ன செய்யாது, இது திருந்தாத ஜென்மம் அப்படின்னு நேராக பார்த்த கூட நீ என்னைக்கு தான் திருந்திரியா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா. முதல்ல நாளில் இருந்த அந்த வருத்தமும் வேதனையும் துக்கமும் ஒரு மாசத்திலேயே என்ன ஆகி போயிடுது நமக்கு, அது மழுங்கி 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 கடைசி அந்த துக்கமே இல்லாத அளவுக்கு அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வந்துட்டோம் இல்லையா. ஆனால் பைபிள் இந்த 7ஆம் வசனம் சொல்லுது நாள்தோறும் அப்படின்னுது. எத்தனை வருமா? கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது. யாருக்கு? இப்போ 13ஆம் அதிகாரத்தில் அவங்க 2 பேரும் பிரிகிறாங்க இல்லையா. 13 அவங்க சோதமுக்கு போகிறாங்க. 13க்கு வரும்போது எத்தனை வருஷங்கள்னு சொல்லலை, ஆனால் 16க்கு வரும்போது 10 வருஷங்க குடியிருந்தாங்கன்னு சொல்கிறார் இல்லையா. 13ஆம் அதிகாரத்தில் எத்தனை வருஷம் கானானில் குடியிருந்தாங்கன்னு பைபிளில் சொல்லவே இல்லை. 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 10 வருஷம் ஆபிரகாம் அந்த தேசத்திலே குடியிருந்தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை ஒரு 5 வருஷம் நம்ம மைனஸ் பண்ணிட்டா கூட, ஒரு 5 வருஷம் நம்ம மைனஸ் பண்ணிட்டா கூட கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த தாக்கம் இந்த லோத்தை விட்டு என்ன செய்யவே இல்லைன்னா குறையவே இல்லை இல்லையா. ஆபிரகாம் வரும்போது எத்தனை வயசு? 75 இல்லையா, 75. 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆபிரகாமுக்கு வயசு 17 99 இல்லையா. 97 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்றார் இல்லையா. இப்போ லோத்து இப்போ வர்றது 19ஆம் அதிகாரத்தில் தான் லோத்து கிளைமாக்ஸ்ல வர்றார் அப்படிதானே. லோத்து சோதம் அழிக்கும், ஆண்டவர் சோதம் அழிக்கும் போது 19ஆம் அதிகாரத்தை தான் அழிக்கிறார் இல்லையா. ஸோ 21ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆபிரகாமுக்கு வயசு 100 அப்படின்னு சொல்லுது. 17 99 என்றாரு. 21வது வருஷத்தில் ஆபிரகாமுக்கு வயது 100 அப்படின்னு சொல்றார். 100 வயதில் அப்படின்னு சொல்றார் இல்லையா. இதான சொல்றது புரியுதான? 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வயசு 75, 16ஆம் அதிகாரத்தில் 85 இல்லையா. 17ஆம் அதிகாரத்தில் 99, 21ஆம் அதிகாரத்தில் வயசு 100 இல்லையா. இப்போ 21ஆம் வயசுக்கும் 18க்கு இடைப்பட்டது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 99 வயசு இல்லையா. யாருக்கு? ஆபிரகாமுக்கு 99 வயசு அப்படின்னா 24 வருஷம் இவங்க விட்டு வெளியே வந்தாச்சு இல்லையா. இந்த 4 வருஷம் மைனஸ் பண்ணிட்டா கூட, எந்த 4 வருஷம்? இந்த ஆபிரகாம் வந்ததுலேருந்து இவர் சோதமுக்கு போகிற இடைப்பட்ட ஒரு தோராயமா 4 வருஷத்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டா கூட கிட்டத்தட்ட இந்த லோத்து சோதோமில் எத்தனை வருஷம் குடியிருக்கிறாரு? 20 வருஷம் குடியிருக்கிறார் இல்லையா. இந்த 20 வருஷத்துல ஒரே ஒரு நாள் கூட அந்த வேதனை, அந்த துக்கம், அந்த பாடு, அந்த கவலை, அந்த கண்ணீர் என்ன செய்யவே இல்லை. ஒரே ஒரு நாள் கூட குறையவே இல்லை. கிட்டத்தட்ட தோராயமா அப்ராக்சிமேட்லி 20 வருஷமா இந்த லோத்து என்னவா இருக்கிறாரு? ஏன்னா நாள்தோறும் அப்படின்றார். என்னது? நாள்தோறும் அப்படின்றார் இல்லையா. இப்ப இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், நம்மளை விட சூப்பரான மனுஷன் யாரு? இந்த லோத்து இல்லையா. நம்ம சொந்த குடும்பத்திலேயே ஒரு நாள் நடக்கிறது அன்னைக்கு துக்கமா இருக்கும், அடுத்த வாரம் கொஞ்சம் குறையும், அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் குறையும், அடுத்த மாதம் அதை சுத்தமாக போய் 2வது 3வது மாதமெல்லாம் அவனை தான் விடுறா அப்படின்ற அதை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஈஸியாக தள்ளப்பட்டுடுவோம்னா. ஆனால் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த வேதனையும் அந்த துக்கமும் அந்த சோதமை பார்க்கும் போதெல்லாம் வடிக்கிற கண்ணீர் மாறலை, அந்த சோதமை பார்க்கும் போதெல்லாம் இருதயத்தில் அங்கலாய்ப்பு மாறலை, அந்த சோதமை பார்க்கும் போதெல்லாம் அந்த துயரம் மாறலை, துக்கம் மாறலை, இயல்பு மாறலை. இப்படிப்பட்ட ஒரு நாள்தோறும் 20 வருஷமா துக்கப்பட்டு அந்த சோதமுக்காக அழுது கொண்டிருக்கிற அந்த லோத்தை தான் தேவன் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் ஆசீர்வதிக்கவில்லை. அந்த லோத்தை தான் தேவன் என்ன செய்யல? ஆசீர்வதிக்கல. இப்ப ஆண்டவரை கேட்கணும், என்ன ஆண்டவரே, எங்களை விட அருமையான மனிதன் யாரு? இந்த லோத்து இல்லையா. எங்களை விட அருமையான ஒரு மனிதன் லோத்து. எங்களுக்கு இருக்கிற பாரம் எங்கள் குடும்பத்தில் ஒருவேளை கட்டின கணவனாக இருக்கலாம், நாங்கள் பெத்த பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் ஒரு தப்பு தண்டை நடக்கும்போது ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது, 2வது நாள் கொஞ்சம் குறையுது, அடுத்த வாரம் இன்னும் குறையுது, அடுத்த மாதம் இன்னும் குறையுது, கடைசியாக அவ்வளோதான், அவன் இதுக்கு மேலே தேர மாட்டான், அவன் இனிமேல் தேர மாட்டான், அவ்வளோதான், அதோட கை கழுவி விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த துக்கத்தை நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? மறந்தே போயிடும். அதை கண்ணில் விட்டு என்ன செஞ்சிடறோம்?
நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆனால் முதல் நாள் எப்படி இருக்குது, பயங்கர துக்கமாக இருக்குது இல்லையா. ஒரு மாதம் கழிச்சா அது குறையுது இல்லையா. கடைசியா 1 வருஷம் ஆகும்போது அந்த துக்கம் என்னது மறந்துடுது. 2-3 வருஷம் போச்சுன்னா அவ்வளோதான், அது மறந்தே என்ன செஞ்சிருது போயிடுது இல்லையா. ஆனால் சம்மந்தமே இல்லாத எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவன் தேசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவனுக்கு எந்த சொந்தமோ கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது, ஜாதிக்காரன் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. யாருக்கும் சோதோமுக்கு லோத்துக்கு என்ன சம்பந்தம், ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை ஆபிரகாமை பார்த்து லோத்து வேதனைப்பட்ட கூட ஒரு சித்தப்பா ரொம்ப கஷ்டப்படுறான், அப்படி வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் லோத்துக்கும் சோதோம குமார பட்டணத்துக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது. அவங்க யாரோ இவன் யாரோ, இவன் எங்கேயோ பிறந்தான், அவன் எங்கேயோ பிறந்தான், அவன் எங்கேயோ வளர்ந்தான், இவன் எங்கேயோ வளர்ந்தான். அவன் பாதிக்கப்படுறதுனால இவனுக்கு எந்த ஒரு நஷ்டமோ கிடையாது, எந்த ஒரு கஷ்டமோ கிடையாது, எந்த ஒரு இழப்போ கிடையாது. அப்படி எந்த விதத்திலுமே எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்காக கிட்டத்தட்ட 20 வருஷம் துக்கம் குறையாம, வேதனை குறையாம, அழுகை குறையாம, கண்ணீர் குறையாம, கஷ்டம் குறையாம, அந்த பாடுகளை உபத்திரமம் நாள்தோறும் இருதயத்தில் என்ன பண்ணிட்டே இருக்குதான், வாதிக்கப்பட்டு கொண்டிருக்குமானா இவ்வளவு ஒரு நல்ல மனிதனை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமை இவனை ஆசீர்வதிக்கிறது போல லோத்துவாகிய உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுவாரனா. இப்ப ஆண்டவரை கேட்கணும், எங்களை விட அருமையான மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா அப்ப எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமை. எங்களை விட அருமையான நபர் லோத்து, அவனையே நீங்க என்ன செய்ய விரும்பல, நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இப்போ லோத்துக்கும் எங்களுக்கும் கணக்கு பண்ணா லோத்துல 1% கூட நாங்க தேர மாட்டோம் இல்லையா. இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறோம் பிள்ளைகளுக்காக. உன் பிள்ளை முதல் நாள் குடிச்சிட்டு வந்தபோது ஐயோன்னு உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து அழுத. இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்து அழுறீங்க, அது அவ்வளோதான், அது வரதே போதையில் தான் வரும் அப்படின்னு அட்வான்ஸாக என்ன பண்ணியாச்சு, முன்கூட்டியே அந்த சாப்பாடு எடுத்து வச்சாச்சு, அவன் தான் சாப்பிட்டு படுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை தூக்கி ஆளில் வச்சுட்டு அம்மா அப்பா படுக்கிற அந்த நிலைமைக்கு வந்தாச்சு பத்த பிள்ளைக்கு இல்லையா. ஆனால் இவன் யாரோ அவன் யாரோ, அவனுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு காரியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவன் செத்தாலும் கவலை இல்லை, பொழைச்சாலும் கவலை இல்லை. அப்படிப்பட்டிருக்க அவனுக்காக இவ்வளவு இருதயத்தில் வாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அது பார்க்கும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் கண்ணீர் வடிக்கிறான், பார்க்கும்போதெல்லாம் ஒப்பாரி வைக்கிறான், பார்க்கும்போதெல்லாம் துக்கப்படுறான், பார்க்கும்போதெல்லாம் கவலைப்படுறான், பார்க்கும்போதெல்லாம் கண்ணீர் வடிக்கிறான். இவ்வளோ பெரிய வாதிக்கப்படுகிற இப்படிப்பட்ட இந்த லோத்தையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கல அப்படின்னா அப்ப நாங்கெல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் ஒரு நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லையா. அப்ப அவரை ஆஸ்வதிச்சா என்ன சொல்லலாம், லோத்தே ஆஸ்வதிச்சார், நம்மளை கேட்டா என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிச்சுவாருன்னு நம்பிக்கையா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். ஆனா கணக்கு பண்ணி பார்த்தா லோத்தையே நான் ஆஸ்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாயில சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டிட்டு இவனை பார்த்து கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெக்க பாரு, அப்படி பாரு, இங்க நட அங்க நட, அதெல்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அள்ளி கொடுக்குறேன் ஆண்டவரை, அவனுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சமாவது கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அவனுக்கு எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். எப்பயுமே அவனை என்ன செய்ய மாட்டேன், அவனை மட்டும் இல்ல அவன் சந்ததியே நான் என்ன செய்ய மாட்டேன், அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு இவ்வளவு கராரா, இவ்வளவு கண்டிஷனா, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொல்லுவாரனா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே அப்படி இந்த லோத்து கட்ட என்னத்தை தான் நீங்க பார்த்தீங்க, இந்த லோத்துக்கிட்ட நீங்க என்னத்தை தான் பார்த்தீங்க, இந்த லோத்துவை இந்த அளவுக்கு. ஏன்னா நீங்க சாதாரண பொல்லாப்பு செய்ய வித்து போட்ட ஆகாப்ப கூட என்ன செய்யறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க இல்லையா. ஆமா, எலியா அங்க பாரு, ஆகாப்ப பாரு, அவன் நம்ம என்ன செய்யலாம், ஒரு விஷயம் சாய்ஸ் கொடுக்கலாம், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் அவனை ஆசீர்வதிக்கலாம், இந்த மாதிரி அவனை தப்பிக்க பெற்றலாம் அப்படின்னு சொல்லி பொல்லாப்பு செய்ய வித்து போட்டவனையே ஆசீர்வதிக்கிறீங்கன்னா அதை விடவா இந்த லோத்து மோசம் அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் ஆண்டவர் தான் அதுக்கு என்ன சொல்லணும், பதில் சொன்ன. லோத்தை கேட்டால் தெரியாது, என்ன தெரியாது, என்னன்னே எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, என்னன்னே புரியலப்பா, நானும் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் நல்லா தான் பைபிள் படிக்கிறேன், நானும் வாரமான கோயிலுக்கு கரெக்டாக தான் போய் நிற்கிறேன், நானும் என்னென்னோ பண்ணுறேன், 11 மணி நேரம் கூட என்ன பண்ணிடுறேன், எப்படியோ ஒன்று கோயிலுக்கு போயிடுறேன், ஒரு 12:45 கூட எங்கே போயிடுறேன், அப்படி கோயிலுக்கு போயிடுறேன், வாரத்தில் ஒரு நாளுக்காவது என்ன பண்ணிடுறேன், அப்படி கோயிலுக்கு போய் தலையை காட்டி சர்ச்சை இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டாவது என்ன செஞ்சிடறேன், அப்படி வந்துடுறேன். ஆனால் என்னன்னு தான் ஒன்றும் புரியல, என்ன தேவன் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம் இல்லையா. நம்மளை
நம்மள மாதிரி தான் லோத்தும் புலம்புவார் இல்லையா? லோத்து என்னதான் ரகசியம் சொல்லுப்பான்னா, எனக்கும் தெரியல பாண்டியன், எனக்கும் நானும் புரியல, நானும் யோசனை பண்ணி நிற்கிறேன், உன்ன மாதிரி தான் நானும் புலம்பி நிற்கிறேன் இல்லையா? நைட்டு ஒரு 12 மணி நேரம் கூட என்ன பண்ணுறேன், அந்த ஜபம் ஏதோ அட்டன் பண்ணிடுறேன் இல்லையா? அது பரவாயில்ல, எப்படி ஒன்று பண்ணிடுறேன். பாண்டியனை சொல்கிறேன், உன்னே சொல்ல, நீ ஜான் பாண்டியன் இல்லை, நான் பாண்டியனை சொல்கிறேன். அப்படி 10 மணி ஆனால் கூட என்ன பண்ணிடுறான், அப்படி ஜபத்தை கணக்கான நியூஸ் போட்டக்கூடாது. என்னது, இவங்க இன்னைக்கு ஜபத்தை அட்டன் பண்ணல, அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது. இவங்க லிஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, ஏன்னா நமக்கு தேவை லிஸ்ட்டு தானே, நமக்கு தேவை. அவங்க ஜெபிச்சாங்கதான் லிஸ்ட் இல்லை இல்லையா? இப்போ ஜெபிக்க லிஸ்ட்டில் இத்தனை மாதிரி சாமுவேல் 5 ஜப குறிப்பு பண்ணாரு, கீழா 3 ஜப குறிப்புக்கு பண்ணாரு, ஆரோனு ஒரே ஜபத்தில் தூக்கிட்டான் அப்படின்னா போடுறாங்க இல்லை இல்லையா? என்ன போடுறாங்க, இவங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுறாங்க இல்லையா? உடனே நாங்கள் லிஸ்ட்டை பார்க்குறோம், ஓஹோ பரவாயில்ல, இன்னைக்கு 7 பேர் ஜபத்துக்கு போய் நிற்கிறாங்க அப்படின்னு நாங்களும் என்ன செஞ்சிடறோம். ஆனால் 3வது ஜபக்குள்ள குரட்டை விட்டு தூங்கினது யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்படி ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அப்படி ஜபத்தை நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம், அந்த மாதிரி கூட பண்ணுறோம். ஆனால் என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யலை, ஏன்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்கவே மாட்டேங்கிறாரு, என்னன்னே புரியலப்பா. அந்த பையெல்லாம் பாருங்க, ஸ்கூலுக்கே போல, பார்த்தாக்கா அவ்வளோ மார்க்கு இவ்வளோ மார்க்குன்னு உங்கள் அம்மா சொல்கிறான் இல்லையா? நான் வாரம் ஸ்கூலுக்கு போனேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, பார்த்தா 37, 33, 34, 36 அப்படி தான் வந்து நிற்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு மட்டும் படிப்பே வர மாட்டேங்குது. அவன் பாரு சும்மா தான் திரும்புகிறான், அவன் மார்க் என்ன பண்றான், அவன் இவ்வளவு மார்க் எடுக்கிறான், இவன் இவ்வளவு மார்க் எடுக்கிறான். நாங்களாம் ஆதி காலத்திலிருந்து சர்ச்சுக்கு போய் நிற்கிறோம், என் பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. என்னன்னே தெரியலையக்கா, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அக்கா கிட்ட வர சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த அக்காளுக்கும் என் பிள்ளைக்கு படிப்பு வரலன்னு புரிய மாட்டேங்குது, அந்த அக்காளுக்கும் படிப்பு வரலன்னு புரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த அண்ணனுக்கும் ஏன் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும் தெரிய மாட்டேங்குது, அந்த அண்ணனுக்கும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும் தெரிய மாட்டேங்குது இல்லையா? இப்போ பாண்டியன் ஆர்வம் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னே தெரியல பாண்டியன், ஆண்டவர் என்ன செய்யவே மாட்டேங்கிறாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறார், காசையும் கையில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நானும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுறேன், ஒரு 11 மணி ஆனால் கூட சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்துடுறேன் இல்லையா? ஆனால் எனக்கு மட்டும் ஆஸ்வதிக்கல. உடனே பாண்டியன் சொல்கிறேன், ஆமாம் நானும் அப்படி தான் பண்ணுறேன், நீ ஆனால் 11 மணிக்கு பண்ண 12 மணிக்கு கூட என்ன செஞ்சிடறேன், அப்படி போயிட்டு வந்துடுறேன். ஆனால் என்ன கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னே தெரியல. நான் அந்த வாரத்தில் ஒரு நாளாவது எங்கே போய் வந்துடுறேன், அப்படி சர்ச்சுக்கு போய் தலையை காட்டிட்டு சர்ச் இருக்குது பரவாயில்ல, ஆண்டவர் இன்னும் ரகசிய வரைக்கும் வரல அப்படின்னு பார்த்துட்டு மனசை தேத்திக்கின்னு வந்துடுறேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, என்னையும் ஆண்டவர் அப்படித்தானே செய்ய மாட்டேங்கிறாரு. போன மாசத்தோட இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சம்பளம் குறைஞ்சு போச்சுன்னா என்னன்னே தெரியல அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க இல்லையா? பேசிக்கிறது இல்லையா? அவனையும் ஆஸ்வதிக்க மாட்டேங்கிறார், என்னையும் ஆஸ்வதிக்க மாட்டேன், என்னன்னே தெரியலையே. நம்ம கரெக்டாக தான் சர்ச்சுக்கு போகிறோம் இல்லையா? கரெக்டாக தான் சர்ச்சுக்கு போகிறோம், வரும்போது மறக்காமல் எதாவது தூக்கின்னு வந்துடுறோம். பைபிள் நம்ம கரெக்டாக தூக்கின்னு போயிடுறோம் இல்லையா? பைபிள் நம்ம கரெக்டாக நான் மறக்காமல் என்ன செஞ்சிடறேன், நான் பைபிளை தூக்கின்னு வந்துடுறேன் இல்லையா சாமி? அப்படி மறக்காமல் என்ன பண்ணிடுறேன், நான் பைபிளை தூக்கின்னு வந்துடுறேன். நோட்டு பண்ண கூட எட்டு போகிறேன், ஏதோ முடிஞ்சால் தூங்காத போது எழுதிடுறேன், தூக்கிட்டா விட்டுறேன். அப்படி கூட என்ன பண்ணி பார்க்குறேன், நான் ஏதோ எழுதி பார்க்குறேன் இல்லையா? தூங்கினா என்ன பண்ணிடுறேன், 2 வசனத்தை விட்டுறேன் இல்லையா? தூங்காத முடிச்சிருக்கும் என்ன பண்றேன், ஒரு 4 வசனத்தை எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னு நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, என்ன ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம 2 பேரும் புலம்புறது மேலே போய் எட்டிடுச்சு போல் இருக்கு. யார் 2 பேரும்? நம்ம 2 பேரும் புலம்புறது நாங்களும் பண்ணுறோம். ஆண்டவர் நானும் என்ன தான் பண்ணிட்டு, ஆண்டவரே முட்டி போட்டு தான் நிற்கிறேன், உபவாசம் தான் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு கத்தி தான் பார்க்குறேன், என்னென்னமோ சொல்லி தான் பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் என்ன செஞ்ச பாடு இல்லை, ஒரு மாற்றம் வந்த பாடு இல்லையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட்டு இல்லையா? நான் ஒரு ஊழியர்கிட்ட சொல்கிறேன், எங்கள் சபை இப்படி தான் இருக்குது. பாச சொன்ன பாச எங்கள் சபையில் என்னன்னு தெரியல பாச, ஏன்னா மந்திரம் வச்சுட்டாங்கன்னா தெரியல பாச, சூனியங்களையும் வச்சுட்டாங்கன்னா தெரியல பாச, உபவாச ஜபத்துக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க பாச, மிஞ்சி போனால் 4 பேர் 3 பேர் 7 பேர் தான் வராங்க பாச அப்படின்னு நான் பாச கிட்ட சொல்றேன். உடனே பாசோல, தம்பி எங்க சபையும் அப்படிதான் இருக்குன்னு அவரும் சொல்றேன். என்ன செய்யப்போ எங்களுக்குள்ள ஒரே குழப்பம், எங்களுக்குள்ள போ. அப்ப நம்ம என்னதான் பண்ண, நாளை சனிக்கிழமை உபவாசம் பண்றோம் இல்லையா? உபவாசம் பண்ணி ஜபிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஜபிக்கிறோம். இந்த போன வாரம் முழுசு என்ன பண்ணியிருந்தோம், 9 to 10 முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்றோம். நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம். ஆனா என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, இந்த பையனுக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, கொண்டு வர முடிய மாட்டேங்குது. நானும் அதை 10 வருஷமா போதனை பண்றேன், அவன் நோட்டு வச்சு எழுதன பாடே காணுமே, என்னதான் ஆச்சோ தெரியலையே, ஒரு மாற்றத்தை கூட என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியலையே. இங்க ஒரு அக்கா உட்காந்துக்கிறான், நோட்டை வச்சுக்கிறான தவிர எழுதன பாட
பண்ணோம், என்ன செய்ய அப்படியே இருக்குது. இந்த ஒரு மாற்றத்தை கூட என்ன செய்ய முடியல, நம்மளால ஏற்படுத்த முடியலையே ஆண்டவர். நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி நிற்கிறோம், போன மாதம் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும், என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல பாச. நாமளும் என்னென்ன போட்டு மண்டியை போட்டு கொடையிறேன், மண்டியை போட்டு அடிச்சுக்கிறேன், ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவர் சொல்ற, தம்பி நானும் சில ஆத்மாவை நேரத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்த்து என்னென்னமோ சொல்லி பார்க்கிறேன். அந்த 11 தவிர என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த முள்ளு 11:30 மணிக்கு அது எப்படி தான் அவங்களுக்கு கரெக்டாக தெரியுதா தெரியல தம்பி. அவர் என்ன பண்ணாங்க, கரெக்டாக அந்த 11:30 மணிக்கு தான் சர்ச்சு வாட்சில் 11:30 மணிக்கு தான் நானும் ஃபாலோ பண்ணினே இருக்கிறேன். கொஞ்ச நாள் எப்படி தான் வராங்க. அந்த சர்ச்சு வாட்சில் 11:30 மணி இது இவங்க வாட்சில் ஒருவேளை இவங்க வாட்சி மாற்றின்னு போயிட்டாங்களா, இல்லை இவங்க வாட்ச டைமை பார்த்து வச்சுன்னு போயிட்டாங்கன்னு தெரியல. அந்த 11:30 மணிக்கு தான் வராங்கப்பா. நானும் என்னென்னமோ சத்தம் போட்டு பார்க்குறேன், என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்ல, ஏன் காரியம் அவர்கிட்ட சொல்ல, நாங்கள் 2 வருஷத்தை கூட பேசியிருக்கிறோம். நீங்க பேசுறது மட்டும் நாங்களும் தான் புலம்பி நிற்கிறோம் இல்லையா. இதை போல இப்போ லோத்து புலம்புறாரு, சோதம ஜனங்களும் புலம்புறாங்க. என்னையா தான் காரணம், இங்க என்னையா தான் நடக்குது அப்படின்னு கேட்டா இது நமக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், நேரா அவர்கிட்ட போயிடலாம், நேரா அவர்கிட்ட போயிடலாம். அவருக்கு முடி சோழபத்தியா சொல்றா சுருள் சுருளாக்குதுன்றான் இல்லையா. சோழமத்தி என்ன சொல்றா, ஏசனா அதற்கு முடி எப்படி இருக்குதான், சுருள் சுருளா இருக்குதான், அதுவும் காகத்தை போல கருமையாய சுருள் சுருளாயும் இருக்குதான். அக்கால கேட்கணும், அக்கா சோழமத்தி அக்கா, காக்காய்க்கு எங்க அக்கா முடி சுருள் சுருட்டியாக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவான்னு தெரியல. யாரு, சோழமத்தி அக்கா என்ன சொல்றா, அவள் முடி காகத்தை போல சுருள் சுருளாயும் கருமையாவும் இருக்கான் இல்லையா. எந்த காக்காய்க்கு முடி சுருட்ட சுருட்டியாக்குது, நான் பார்த்த காக்காய்க்கு வரையும் இல்லை. ஒருவேளை இஸ்ரவேல் தேசம் ஒரு காக்காய்க்கு இருக்கான்னு தெரியல. நம்ம காக்காய்கள் எப்படி இருக்குது, முடி மொட்டையாக தான் ரப்ப நீட்டி நிற்குது. நம்ம அக்காங்க முடி மாதிரியே இப்போ இருக்குது இல்லையா. முன்னால அண்ணனுங்க முடி தான் அப்படி இருந்துச்சு, இப்போ அக்காங்களும் முடி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. எக்கா உனக்கு முடி நீட்டாக வளர்ந்தாதான் உனக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்ல, பைபிள் சொல்லுது இல்லையா. எங்களுக்கெல்லாம் முடி வெட்டனா தான் நல்லதா, உனக்கெல்லாம் முடி நீட்டாக விட்டா தான் நல்லதா. என்னன்னா இப்போ பசங்களெல்லாம் நீட்டாக வளர்க்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் வெட்ட ஆரம்பிக்குது. இதுனையா கொடுமை, இதுக்கு சொல்லதுக்கு ஆப்போசிட்டாவே இருக்குதுங்க பிள்ளைங்க இல்லையா. ஆனால் நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டேங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா. உன் நம்பிக்கை அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாரோ சொல்றீங்க. ஆனால் எப்படி இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பிடுவீங்க இல்லையா. மனம் திரும்பிடுவீங்க இல்லையா சாமி. ஆமாம், அப்படி வெட்டினா கூட என்ன பண்ணிடுவீங்க, வெட்ட மாட்டீங்க. அப்படி யாராவது வெட்டியிருந்தா இல்லையா, அது 1-2 நீட்டாக அப்படி நேராக்கணும் அப்படின்னு வெட்டினா கூட அது முடினா ஏற்றக்குள்ள இருக்க தான் செய்யும் இல்லையா. ஏன்னா இங்கே இருக்கிற முடி குட்டியாக இருக்கும், கீழே இருக்கிற முடி நீட்டாக இருக்கும். நீ ஒட்ட வெட்டினா இங்கே இருக்கிற முடி என்ன ஆகிடும், புரியுதா, புரியுதுங்களா. அப்படி நிறைய பேர் அக்காங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, அப்படி முடி வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. அப்படி நான் சொன்னேன், நம்ம ஒரு காக்காய்க்கு பசங்களை மாதிரி தான் என்னவா இருக்குது, முடி இருக்காது, முடி இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த அக்கா அப்படி சொல்றீங்களே, என்ன அக்கா அப்படி சொல்றீங்க அப்படின்னா அவளை கொஞ்சம் நம்ம கேட்டு பார்த்தா தான் ஒருவேளை அவ பார்த்த காக்காய்க்கு அப்படி இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. அதை போல இப்போ ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நாங்களும் குழம்பி பார்க்குறேன், என்னென்னமோ சொல்லி பாரு, ஒன்றுமே எங்களுக்கு விஷயமே புரியல, நீங்க தான் இதுக்கு பதில் என்ன சொல்லணும், என்ன காரணத்தினால இந்த நீதிமானாகிய லோத்தை ஆசீர்வதிக்காத போனதுக்கு என்ன காரணம்னு சோடமத்தி அக்கா சொன்ன மாதிரி முடி சுருள சுருள எட்டி பிடிச்சி இப்போ கேட்கணும். யார முடிய, ஏசநாதர் முடிய பிடிச்சா 2 கையும் பிடிச்சிக்கணும். என்ன செய்யவே கூடாது, உட பதில சொல்ற வரைக்கும் என்ன செய்யவே மாட்டேன், உடவே மாட்டேன். நம்ம பிள்ளைங்க தோல் ஏறி உட்காந்து பிடிச்சி ஆண்டு பத்தியா அந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இன்னைக்கு இல்லையா. அப்படி தோல் ஏறி உட்காந்து இப்போ பிடிச்சிடணும். என்ன பிடிச்சிடணும், இதுக்கு பதில் சொன்னாதான் உங்க முடி என்ன பண்ணுவேன் உடுமை, இல்லைன்னா முடிய பிச்சே எடுத்துருமா ஏசநாதரை அப்படின்னு பிடிச்சாக்க. இப்போ அவரு நீ முடியெல்லாம் ஒன்றும் பிடிக்காத, நீ சாதாரணமாகவே கேளு, நான் உனக்கு பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா. எப்படியெல்லாம் தேவையில்லை, இதுக்கு ஒன்றும் இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. இப்ப 2வது கேள்வி கேட்கலாம், என்னன்னா நீங்க 2 பேரும் புலமணிகளே ஒழிய என்கிட்ட என்னைக்கெல்லாம் வந்து கேட்டீங்க, ஏன் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கல அப்படின்னு என்னைக்கு வந்து கேட்டீங்க இல்ல, நீங்களா புலம்பிக்கிறீங்க இல்லையா. புருஷன் வீட்டுக்காரி கிட்ட புலம்புறான், வீட்டுக்காரி புருஷன் கிட்ட புலம்புறான், என்னமோ தெரியலங்க, நமக்கு இப்படியே இருக்கிறோம், நமக்கு கஷ்டமாவே இருக்குது. நீ படுத்தா நான் படுக்கிறேன், நான் படுத்தா நீ படுக்கிற, ஆக மொத்தம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க நான் வீட்டில் இருக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா வீட்டில் இருக்கிறேன், ஆக மொத்தம் 2 பேரும் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயினே இருக்கிறோம், டாக்டருக்கு காசெல்லாம் கொடுத்துனே இருக்கிறோம், அது என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படி நீங்க 2 பேரும் புடமினீங்களே ஒழிய ஏன் கட்ட வந்து, ஏன் ஆண்டவரே நீங்க சொல்லி நிற்கிறீங்க உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாங்க சொன்னீங்க, நாங்க ஏன் போய் டாக்டருக்கு கொடுக்கணும், நாங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும், தேவசத்தை உட்காந்து சொன்னீங்க, நாங்க ஏன் அங்கே உட்காந்து கிடக்கணும், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு. இப்போ ஆண்டவர் பதிலுக்கு நம்மளை கேட்பா, எப்பயானா என்கிட்ட கேட்டியா நீ,
எப்பயாவது என்கிட்ட கேட்டியா? கேட்கவே இல்லை. இல்லையா? என்கிட்ட என்ன செய்ய மாட்டேன்? நீங்களா புலம்புறீங்க, நீங்களா சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்களா திட்டங்க. நான் அப்பயே சொன்னேன் இங்கே போவேனான்னு சொன்னேன். அவன் சொல்கிறான் ஏன் அங்கே போனால் என்னன்னு அவன் சொல்கிறான். இல்லையா? இல்லை அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு இவன் சொல்கிறான். இல்லை இப்படி இங்கே தான் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்களா பேசிக்கிறீங்க, நீங்களா போகிறீங்க, நீங்களா வரீங்க. ஆக மொத்தம் ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டப்பாடு கிடையாது. நல்ல வேலை இன்னைக்காவது வந்து கேட்டியே அப்படின்னு ஏசனாருக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். என்னது? யாரோ சொல்றாங்க நாங்கள் இன்னைக்கு மட்டும் எப்போ கேட்டேன், நீங்களா தான் சொல்றீங்க அப்படின்னு யாரோ சொல்றீங்க. இல்லையா? ஆனாலும் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சரி நீயே கேட்கலாம் கூட பரவாயில்ல, நானே வந்து என்ன செய்யறேன் சொல்றேன். நீ புலம்புற என் காதில் என்ன செய்ய முடியல, அது ஒன்றும் தாங்க முடியல. இல்லையா? எரேமியா 5 அதிகாரம் தான் எழுதுனா, நீ விட்டா பார்த்தா 55 அதிகாரம் எழுதி போட்டிருக்குது. அதனால வேணாம் நீ ஒன்றும் புலம்பாத, நானே உனக்கு என்ன பண்ணிடுறேன், உனக்கு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், ரிசல்ட்டை விஷயத்த சொல்றேன். இந்த 3 விஷயத்தை மட்டும் என்ன பண்ணிடு, கொஞ்சம் நீ சரி பண்ணிப்பேனா, இவனை ஆசிர்வதிக்கிறது போல உன்னையும் ஆசிர்வதிச்சிருவேன். இந்த 3ஐயும் சரி பண்ணாம விட்டுட்டியனா இவனை ஆசிர்வதிக்கிறது போல உன்னையும் ஆசிர்வதிக்க மாட்டேன்னு சொன்னதை உனக்கும் தைரியமா சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவார். இல்லையா? அப்ப ஆண்டவரை தான் கேட்கணும். ஏன் ஆண்டவரே அவரை ஆசிர்வதிக்கல அப்படின்னு கேட்டா அவர் முதல் காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பார்க்க வேண்டியதை பார்க்க தெரியாத ஒருத்தனை நான் ஆசிர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னா, சரியா பார்க்க தெரியாத ஒருத்தனை நான் என்ன செய்யவே மாட்டேன், நான் ஆசீர்வதிக்கவே மாட்டேன் அப்படின்னு முதல் காரணத்தை ஆண்டவர் சொல்லுவாராம். முதல் காரணத்தை ஆண்டவர் சொல்லுவாராம். அப்ப ஒரு காரியத்தை சரியா பார்க்க தெரியாத ஒரு நபரை தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்புறது இல்லை. ஒரு நபர் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கணும், சரியா பார்க்க கத்துக்கணும். சரியா பார்க்க கத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா சரியானது எப்படி சொல்றேன், உள்ளத உள்ளபடியே பார்க்க கத்துக்கணும். உள்ளத உள்ளபடியே என்ன செய்ய கத்துக்கணும், பார்க்க கத்துக்கணும். இல்லையா? அப்படிப்பட்ட பார்வை மட்டும் நமக்கு உண்டாயிருந்தா என்னைக்கோ நம்மள தேவன் ஆசீர்வதிச்சிட்டு பாரு. எப்போ? உள்ளத உள்ளபடியே பார்க்க மட்டும் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருந்தோமானா நம்மளை ஆண்டவர் என்னைக்கையோ நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சிட்டு இருப்பார். இல்லையா? ஆனா நமக்கு என்ன தெரியலன்னா உள்ளத உள்ளபடி பார்க்கறதுக்கு தெரியல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த லோத்துக்கு உள்ளத உள்ளபடி பார்க்கறதுக்கு தெரியலப்பா. உள்ளத இருக்கிற மாதிரி என்ன செய்ய தெரியல, இந்த லோத்துக்கு பார்க்கறதுக்கு தெரியல. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த லோத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த லோத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். அதை தான் உங்களுக்கு சொல்றேன், உனக்கும் இருக்கிற மாதிரியே பார்க்க தெரியலேன்னு வச்சுக்கோங்க. இருக்கிற மாதிரியே பார்க்க தெரியலேன்னு வச்சுக்கோங்க. நான் உன்னையும் என்ன செய்ய மாட்டேன், நீ எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் உன்னையும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னையும் ஆசீர்வதிக்க மாட்டேன். உன்னை விட நல்லவனையே நான் ஆசீர்வதிக்கணும்னா உன்னையா நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். இல்லையா? அப்ப அந்த லோத்து என்னதான் இருந்துச்சு, எப்படிதான் பார்த்தா என்ன ஆண்டவர் பார்க்க தெரியலன்னு சொல்றாருன்னா, அப்ப என்ன பார்க்க தெரியல, அந்த 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் நினைக்கிறேன். இல்லையா? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்திருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கிறதுக்கு முன்னே சோபாருக்கு வழி போகும் மட்டும் லோத்து, அது சோதோம் கொமாரா, அது கர்த்தருடைய தோட்டம் இல்லை. அது என்ன தோட்டங்க? அது சோதோம் கொமாரா தோட்டம். இல்லையா? ஆனா சோதோம் கொமாராவை தலைவரால் எப்படி பார்க்க முடியல, சோதோம் கொமாராவை பார்க்க முடியல, பார்க்க தெரியல. எதை? சோதோம எப்படி பார்க்கணும், சோதோமா தான் பார்க்கணும். இல்லையா? சோதோமா தான் பார்க்கணும். இல்லையா? ஆனா சோதோம தலைவருக்கு எப்படி தெரியுது, கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரியுது. இல்லையா? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, சோதோம் உங்களுக்கு சோதோம் மாதிரி தெரியுதா, இல்ல கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரியுதா? ஆசீர்வாதம் இல்லாதது ஆசீர்வாதம் போல தெரியுதா, ஆசீர்வாதம் இல்லாதது போல தெரியுதா?
புரியல, கேட்கலையே நீங்க? ஆசீர்வாதம் இல்லாதது ஆசீர்வாதம் இல்லாதது போல தெரியுதா, ஆசீர்வாதம் இருக்கிறத போல தெரியுதா? இப்ப தலைவரால் எப்படி பார்க்க முடியல? சோதோம எப்படி பார்க்க முடியல? சோதோமாக பார்க்க முடியல இல்லையா? அப்ப இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கிறதுக்கு யாருக்கு தெரியல? சரி, முத பார்வை தான் அவுட் இல்லையா? சரி, ரெண்டாவதான ஒழுங்கா பார்க்க கூடாதா? ரெண்டாவது சொல்றார், என்ன சொல்றார்? எகிப்து தேசத்தை போலவும் இருக்கா இல்லையா? ரெண்டாவது சொன்னோம், இது சோதோம், இது கர்த்தருடைய தோட்டமும் கிடையாது, இது எகிப்து தேசமும் கிடையாது இல்லையா? இது ரெண்டையும் தள்ளினா அது எதுதான்? அது சோதோம் தான். அது என்னது? அது என்னது? அப்ப சோதோம எப்படி பார்க்க கத்துக்கணும்? சோதோம பார்க்க கத்துக்கணும் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லாதத எப்படி பார்க்க கத்துக்கணும்? ஆசீர்வாதம் இல்லாதத போல பார்க்க கத்துக்கணும் இல்லையா? ஆசீர்வாதத்தை எப்படி பார்க்க கத்துக்கணும்? ஆசீர்வாதமாய் பார்க்க கத்துக்கணும் இல்லையா? ஆசீர்வாதமே இல்லாத ஒன்ன ஆசீர்வதிக்கிறான்னு பார்த்தனா, அப்படிப்பட்ட ஒரு நபரை நீ எத்தனை கால தேவனுடைய சபையில இருந்தாலும் உன்னை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? ஆசீர்வதிக்க மாட்டார். ஆசீர்வதிக்க மாட்டார் இல்லையா? சில நேரத்துல ஆண்டவரே மறைச்சிருவாரு. சில நேரத்துல ஆண்டவரை என்ன பண்ணிடுவாரு? மறைச்சிருவார் இல்லையா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல கேயாசி கண்களுக்கு அந்த அக்னிமயமான ரதமும் குதிரைகளும் என்ன செய்யப்பட்டிருக்குது? மறைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த மலை முழுவதும், அந்த இடம் முழுவதும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை எப்படி இருக்குது? நிரம்பி இருந்துச்சு இல்லையா? அது யாருக்கு தெரியுது? எலிசாவுக்கு தெரியுது. யாருக்கு தெரியல? கேயாசிக்கு தெரியல இல்லையா? நாகமான் கையில வாங்குற வெள்ளியில குஷ்டரோகம் இருக்குன்னு எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு, நான் கேயாசிக்கு தெரியல இல்லையா? அப்பா கேயாசி, நீ வாங்குறிய வெள்ளி, அந்த வெள்ளியில என்ன ஒட்டி நிக்குதுன்னு தெரியுமா உனக்கு? ஒரு குஷ்டரோகம் இருக்குதுன்னு உனக்கு தெரியல இல்லையா? அப்ப இருக்கிற மாதிரி பார்த்ததுனாலதான் அவன் கெஞ்சரா வந்து, யாரு? நாகமான் எலிசா கிட்ட கெஞ்சறார். என்ன கெஞ்சறாரு? நீ வாங்கியே ஆகணும், வாங்கியே ஆகணும், உங்க காலில் வேணா கூட விடுற, நீ என்ன படிங்க, இதை வாங்கிதான் ஆகணும் என்று கெஞ்சினாலும் அவன் தட்டுதல் பண்ணினான்னு பைபிள் சொல்லுது இல்லையா? என்ன சொல்றது? சரி, அவன் என்ன செஞ்சானா? வருந்தினான். கெஞ்சறாரு. என்னவா அந்த வரிந்ததுக்கு என்ன அர்த்தம்? அடிப்பா குறுக்க நின்னுட்டார். குறுக்க நீங்க வாங்கினாதான் என்ன செய்வேன்? நான் வழிவிடுவேன். சின்ன பிள்ளைங்க ஊருக்கு நம்ம யாரும் வந்து புறப்பட்டா அதெல்லாம் முடியாது, நீங்க போகணும், வழிவிட மாட்டேன் அப்படி நின்னுக்குவாங்க இல்லையா குறுக்க? இப்ப நீங்க யாருன்னா ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு உன்ன சொல்ல ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடி ஊருக்கு பண்ண உடனே இல்ல நீ போவே கூடாது, ஏதோ இவங்களை தாண்டி என்ன செய்ய முடியாது. அதுக்கும் மரியாதை கொடுத்து, சரி இல்ல சாமி நீ போய் நான் உடனே வந்துடுறேன், அடுத்த வாரம் வந்தேன், இல்லை பஸ் ஸ்டாண்ட் வர தான் போய் வரேன் அப்படியே அந்த பிள்ளைக்கு தாஜா காட்டி 2 சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி கையில் கொடுத்து, ஒரு இதாக வாங்கி கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ இந்த கேயாசி இந்த நாகமான் என்ன பண்ணிட்டான எலிசாவுக்கு முன்னாடி, இந்த காணிக்கையே நீங்க வாங்கினாதான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு வழியே விடுவேன் அப்படின்ட்டாரான். அவள் சொன்னாரா, நீ நீண்டு கீழே படுத்த கூட உன்னை ஏறி மிதிச்சுட்டு வேணா போவன ஒளிய நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த ஏன்னாக்கா அவருக்கு தெரியுது இல்லையா? கையில வச்சிருக்கிறது நாகப்பாம்பு, கையில வச்சிருக்கிறது நாகப்பாம்பு, கையில வச்சுன்னு அல்றான் உட்காந்து, நீங்க வாங்கிதான் ஆகணும், நீ வாங்கிதான் ஆகணும், நீ வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு. இப்ப நாகமான் என்ன செய்யறான்? எலிசா பார்த்து அல்றாரு இல்லையா? என்னன்னு கையில வச்சிருக்கிறது என்னது? இவன் கேயாசி கண்ணுக்கு அது வெள்ளியா தெரியுது இல்லையா? கேயாசி கண்ணுக்கு அது தங்கமா தெரியுது. ஆனா எலிசா கண்ணுக்கு நாகப்பாம்பா தெரியுது இல்லையா? அது பெரிய பெரிய தேடா தெரியுது இல்லையா? எப்பா இது கையை வச்சுன்னு என்ன செய்யறோம்? நம்மளை ஆளை காலி பண்ணாத விடாதரா சாமி, இதை தொடவே கூடாது அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறான், ரொம்ப ஃபீல் பண்ண. இல்ல உங்க கையில் ஒரு நாகப்பாம்பு பிடிச்சிருந்து ப்ளீஸ் எனக்காக என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்களேன், எனக்காக என்ன பண்ணுங்க, எனக்காக என்ன பண்ணுங்க. ஏன் உயிரோட நாகப்பாம்பு, இந்த லப்பர் நாக்கு ஒரு பாம்பை கையில வச்சுன்னு ப்ளீஸ் கொஞ்சம் வாங்குங்களேன் அப்படின்னு சொல்லுங்களேன். வாங்குவாங்களா?
உனக்கு நீ பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, அது க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்ட் அப்புறமா தான் தெரியும் இல்லையா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அல்ல, உனக்காக நான் என்ன செய்யறேன், ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம், எனக்காக இந்த பாம்பை ஒரே நிமிஷம் கையில பிடிச்சுனுற அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, உன் ஃப்ரெண்டு வேணா இன்னையோட ஃப்ரெண்ட் கட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க இல்லையா. அந்த மாதிரி இப்ப நாகமான் எலிசா கிட்ட கெஞ்சறாரு, என்னன்னு, ப்ளீஸ் நீங்க வாங்கியே ஆகணும், நீங்க வாங்கியே ஆகணும், நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு, நீ 1000 முறை கெஞ்சனாலும் நான் வாங்க மாட்டேன், ஏன்னா அந்த வெள்ளியில என்ன ஒட்டி நிக்குதுன்னு எனக்கு தெரியுது, இந்த வெள்ளியில என்ன ஒட்டி இருக்குன்னு எனக்கு தெரியுது இல்லையா, அதான் யாருக்கு தெரியல, அதனாலதான் குஷ்டரோகியா மாறி போயிட்டான் இல்லையா. இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க கத்துக்கோ. கர்த்தர்வனை ஆசீர்வதிக்கணும்னா இருக்கிறத இருக்கிற மாதிரியே பார்க்க நீ கத்துக்கிட்டீன்னா உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு தடையே கிடையாது, தடைய. ஆனா தலைவருக்கு சோதோம் கோமோரா பட்டணம் அந்த பாவம் தலைவருக்கு எப்படி தெரியுதான், பரிசுத்தமா தெரியுதான் இல்லையா. கர்த்தருடைய தோட்டம் என்ன தோட்டம், அது சபை இல்லையா. கர்த்தருடைய சபைக்கு பல பேர், அதுல ஒண்ணு என்ன, கர்த்தருடைய தோட்டம், கர்த்தருடைய தோட்டம், அவருடைய மாளிகை, அவருடைய பண்ணை, இதெல்லாம் சபைக்கு வச்சிருக்கிற பெயர்கள் இல்லையா. அப்ப கர்த்தருடைய தோட்டம்னா அவ்வளோ பெரிய ஒரு பாவம் தலைவருக்கு எப்படி தெரியுது, ஒண்ணுமே இல்லாதத போல தெரியுது இல்லையா. சில புண்ணியவான்கள் இருப்பாங்க பாத்தியா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடி ஒண்ணுமே தெரியாதது போல அப்படி நம்ம கூட ரொம்ப அழகா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா. இந்த கோவையில் ஒருத்தன் கொன்னான் இல்லையா, அவனே கொன்னுட்டு போலீஸ் கூட அவனே என்ன செய்யறான், ஓ இப்படியெல்லாம் ஆயிருக்குமா, இங்க போனாங்களா அங்க போனாங்களா அப்படின்னு அவன் கூடயே சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், அவன் கூடயே சேர்ந்து தேட ஆரம்பிச்சுட்டான் இல்லையா. அப்புறம் எப்படியோ பிள்ளைங்க கிட்ட கேட்டு யாரு பண்ணதுன்னு இந்த அண்ணன் தான் கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஆளு தலைமறைவே ஆனார் இல்லையா. அந்த மாதிரி இப்ப போலீஸ் கூட என்ன செய்ய முடியல, இருக்கிறவனை இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு முடியல இல்லையா. ஆனா நீங்களும் நானும் இருக்கிறத இருக்கிற மாதிரி நாம் என்ன செய்ய கத்துக்கணும், பார்க்க கத்துக்கொண்டாதான் கர்த்தர் உன்னையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா தலைவர்கள் என்ன செய்ய முடியல, நீதிமான் தான், இருதயத்துல வாதிக்கிறவர் தான், ஜெபம் பண்றவர் தான், சர்ச்சுக்கு போறவர் தான், ஆனா பார்க்க தெரியலையே. அப்ப சர்ச்சைக்கு போறதுனால மட்டும் பாத்திர முடியாது இல்லையா. அப்ப இருக்கிறத இருக்கிற மாதிரி என்ன செய்ய கத்துக்கணும், பார்க்க கத்துக்கணும் இல்லையா. எது சாபம், எது ஆசீர்வாதம், எது நன்மை, எது தீமை, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, இது பார்த்தா என்ன ஒட்டும், இங்க பேசினா என்ன ஒட்டும், இங்க ஒட்டனா என்ன ஒட்டும் அப்படின்னு நமக்கு என்ன செய்ய தெரியணும், பார்க்கறதுக்கு கத்துக்க தெரியணும் இல்லையா. நமக்கு என்ன தெரியல, வெளுத்ததெல்லாம் பாடு, வெளுத்ததெல்லாம் பாடு, வெள்ளையக்கதெல்லாம் பாடு இல்லைங்க. பாய்சனும் எப்படிதான் இருக்குது, வெள்ளையா தான் இருக்குது. பாய்சன் வெள்ளையா இருக்குது, பாடு குடிச்சா செத்து போயிருவ சீக்கிரமா. ஏன் செத்து போற, இருக்கிறத இருக்கிற மாதிரி என்ன செய்ய தெரியல, பார்க்கறதுக்கு உனக்கு தெரியல இல்ல. இருக்கிறத இருக்கிற மாதிரி என்ன தெரியல, பார்க்க தெரியல. எத்தனை வருஷமா இருக்கிற சர்ச்சில லோத்த கேட்கிற இல்லையா, லோத்து எத்தனை வருஷமா சர்ச்சில் இருக்கிறீங்க, 25 வருஷமா சர்ச்சில் இருக்கிறேன் இல்லையா. லோத்து ரட்சிப்படி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ 25 வருஷம் ஆகி போச்சு இல்லையா. சர்ச்சில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டோம், அக்கா நீங்க ரட்சிப்படி எத்தனை வருஷம் ஆச்சு, அண்ணா நீங்க ரட்சிப்படி எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா சபையில இருக்கிற. ஆனா இருக்கிறத இருக்கிற மாதிரி என்ன தெரியல, பார்க்கறதுக்கு தெரியல. பாவத்தை எப்படிதான் பார்க்க தெரியுது, பரிசுத்தமா பார்க்க தெரியுது. அப்ப பாவத்தை பாவமா கூட உனக்கு பார்க்க தெரியல, பாவத்தை பாவமா கூட என்ன செய்யல, பார்க்கறதுக்கு தெரியல இல்லையா. அப்புறம் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் நினைக்கிற, அப்படி அப்புறம் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் நினைக்கிற. ஒரு பாவத்தை இது பாவம், இது பரிசுத்தம், இப்படிதான் பரிசுத்தம், இதுதான் பாவம் அப்படின்னு பாவத்தை பாவமா பார்க்க தெரியல, பரிசுத்தத்தை பரிசுத்தமா பார்க்க தெரியல இல்லையா. பாவத்தை பாவமா பார்க்க தெரியல, பரிசுத்தத்தை பரிசுத்தமா பார்க்க தெரியல. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் கேட்கிற. என்ன கேட்கிற, ஆண்டவர் கேட்பாரு, ஆமா இப்ப ஆசீர்வாதம் கேட்கிற, கொடுத்தா ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாவது பார்க்க தெரியுமா உனக்கு. உனக்கு எப்படி பார்க்க தெரியல, பாவத்தை பாவம், சோதமா எப்படி பார்க்க தெரியல, சோதமா பார்க்க தெரியல சரியா. சரி, இப்போ சோதமா உனக்கு எப்படிதான் பார்க்க தெரியுது, கர்த்தருடைய தோட்டத்தை. அது எப்படி சொல்லலாம், பாவத்தை பரிசுத்தமா தான் பார்க்க தெரியுது, பாவத்தை என்ன கூட பார்க்க தெரியல,
பாவமா பார்க்க தெரியல. அடுத்த கேள்வி கேட்பா, என்ன ஆசீர்வாதின்னு கேட்கிற, இப்ப ஆசீர்வாதத்தை கொடுத்தன்னா இது ஆசீர்வாதமா பார்க்க தெரியுமா உனக்கு? அப்ப ஏன் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? உன் கையில ஆசீர்வாதத்தை கொடுத்தா இது ஆசீர்வாதம் கூட உனக்கு என்ன தெரியாது, உனக்கு பார்க்க தெரியாது இல்லையா? கழுகு முன்னாடி போய் 2000 நோட்டை கட்ட எப்படி என்ன பண்ணும்? அப்படி வாங்கி தூணு துப்பிட்டு போயிடும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா, ஆசீர்வாதத்தை கொடுத்தா இது ஆசீர்வாதம் கூட என்ன தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால பாக்குறாருப்பா, அவன் குழந்தைப்பா, அவன் கையில போயிட்டு நீ 500 ரூபாய் தான் அந்த பால் கையில, ஆமா அவங்க அம்மா 500 ரூபாய் நோட்டை ஒரு ஒட்டி எடுத்து அவன் கையில கொடுத்தா எப்படி என்ன பண்ணுமா? அப்படியே கீழே வச்சுன்னு கிழிக்குமா இல்லையா? என்ன பண்ணுமா? கிழிக்குமா இல்லையா? அதை போட்டு கிறுக்குமா இல்லையா? அவங்க அம்மாளுக்கு பார்த்தா உயிரே போயிடும். ஏன் 500 ரூபாய் நோட்டு, இதை நான் சேர்க்கறதுக்கு பட்ட பாடு, இவங்க அப்பனுக்கு இவங்க கண்ணுக்கெல்லாம் மறைச்சு நான் சேர்த்த பாடு எனக்கு தான் தெரியும் இல்லையா? நான் எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து வாங்குற சம்பளத்துல தெரியாம நான் உண்டியில போட்டு சேர்த்து பையன் பத்திரமா வச்சு கொடுத்தா இவன் என்ன செய்யறான்? உட்காந்து கிழிக்கிறான் இல்லையா? உட்காந்து கிழிக்கிறான். ரெண்டாவது கிறுக்கிறான் இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கிழிக்கிறவங்க கட்டையும் கிறுக்கிறவங்க கட்டையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. என்ன செய்வாங்க? கிழிக்கிறவங்க கட்டையும் கிறுக்கிறவங்க கட்டையும் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டா? இது ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன தெரியல, அவனுக்கு தெரியல அவனுக்கு. அப்ப இருக்கிற மாதிரி பார்க்க கத்துக்கிட்டேன்னா உங்க கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா? இப்ப உங்க கையில ஒரு 500 ரூபாய் நோட்டு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அதை எத்தனை மடிக்க முடியுமோ மடிச்சிருவீங்க இல்லையா? எத்தனை முடி போட முடியுமோ முடிச்சிருவீங்க இல்லையா? எத்தனை ட்ரெஸ்ஸுக்கு அடியில் வைக்க முடியுமோ வச்சிருவீங்க இல்லையா? நம்மளே கடைசி எங்க வச்சுன்னே தெரியலையே அப்படின்னு தேடுற அளவுக்கு கூட என்ன பண்ணிடுவோம், வச்சிருவோம் இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைங்க 50 ரூபா கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, உடனே பேக்கரி எங்க இருக்கு அப்படின்னு வண்டியை தூக்கிடுவாங்க இல்லையா? உடனே 3 பப்ஸ் வாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? பிள்ளைங்க கையிலையும் 50 ரூபா கிடைக்குது, அம்மா கையிலையும் 50 ரூபா கிடைக்குது இல்லையா? அம்மா கையில 50 ரூபா கிடைச்சா அம்மா தக்காளி வாங்கிடுவாங்க இல்லையா? பிள்ளைங்க கையில 50 ரூபா கிடைச்சா பப்ஸ் வாங்கிடுவாங்க இல்லையா? பப்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று. அது ஃப்ரெண்டை விட்டு சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஃப்ரெண்டை விட்டா சாப்பிட்ட மாதிரி தோணுமா? இல்லை இல்லையா? ஃப்ரெண்டுக்கு அதாவது ஃப்ரெண்டு கையில் காட்டிட்டாவது சாப்பிடணும், இல்லை ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டாவது சாப்பிடணும் இல்லையா சாமி? அப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இல்லையா? அது அவ்வளவு ஃப்ரெண்டுங்க. எப்போதான் உடையும்னு தெரியல, சீக்கிரமா உடையக்கூடாது, ஆனால் உடைஞ்சிரும். எனக்கு அவர் பாப்பா ரொம்ப முறுக்குறீங்கல்ல, ரொம்ப அந்த கயிறை ரொம்ப முறுக்குன்னு வச்சு இந்த கயிறு அறுக்க என்ன வழி தெரியுமா? ரொம்ப முறுக்கு அதே டக்குன்னு என்ன செஞ்சிடும், அதே அறுத்து. ரொம்ப முறுக்காதீங்க, அப்படி நார்மலாக விட்டுட்டீங்கன்னா பாடு போயின்னு கிடக்கும். ரொம்ப என்ன செய்வேனா, ரொம்ப முறுக்கணிங்க ரொம்ப போயிடும் இல்லையா? ரொம்ப ஒன்று இருக்கும் அப்படியே அப்படி போயிடும். அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, அப்படி இருங்க, ஃப்ரீயாக இருங்க, அப்படி இருக்கணும். இப்போ ஆண்டவர் பார்க்குவார், இவனை ஆசீர்வாதின்னு கேட்குற ரைட்டு, இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா இது ஆசீர்வாதம் பார்க்க தெரியுமா? அவனுக்கு முதல்ல என்னவே தெரியல, பாவத்தையே பாவன்னு பார்க்க தெரியல, பரிசுத்தத்தை பரிசுத்தன்னு பார்க்க தெரியல. இப்ப ஆசீர்வாதத்தை கொடுத்தா இது ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு தெரியும்? அப்ப ஆசீர்வாதம் தெரியலன்னா ஒன்னு அவன் கிழிக்குவான், இல்ல அத கிறுக்குவான் இல்லையா? ஒன்னு கிழிக்குமா இல்ல கிறுக்குமா இல்லையா? உங்க கையில எவ்வளவு பணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறா, எவ்வளவு பணங்கள் பிரயோஜனப்பட்டிருக்கு. நமக்கு கர்த்தர் பணம் கொடுக்காமலாம் இல்லை இல்லையப்பா, பணம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? பணத்தை கொடுத்தாரு, கொடுத்தனும் இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் கையில கொடுத்த பணம் இது கர்த்தருடைய பணம்ப்பா, இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்த பணம், தேவ சமூகத்தில் வந்த பணம் என் கையில கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு நோக்கத்தோட கர்த்தர் கொடுத்துருக்கிறான், அதுக்கு தான் இதை நான் பயன்படுத்துவேன்னு எத்தனை பேர் கையில கொடுக்கப்பட்ட பணங்கள் சரியான விதத்தில் செலவிடப்பட்டது. புரியுது சொல்றது? இன்னைக்கு கிழிக்கல ஆனா கிழிக்கட்டமே, நீங்க கிழிக்கல ஆனா கிழிக்கட்டமே. எத்தனை பேர் கையில தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, அது எனிபடி எந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும், எனிபடி எந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும், உன் கையில கொடுத்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது தேவனுடைய கையிலிருந்து வந்தது, இது தேவ சமூகத்துல வந்தது. அப்படித்தான பைபிள் சொல்லுது. ஒருவனுக்கு பரத்தை கொடுக்காவிட்டா ஒருவனும்
பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? இது தேவன் கையில கொடுத்திருக்கிறா, என்ன நம்பி கொடுத்திருக்கிறா, நான் சரியா பயன்படுத்த கொடுத்திருக்கிறா, நான் சரியாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன நம்பி கொடுத்திருக்கிறா. இந்த பணத்தை நான் ஒரு நாளும் ஒரு காலம் ஒரு பணத்தை கூட நான் வீணாக்க மாட்டேன், நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், நான் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேன், இதை சரியாதான் நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாக பார்த்து செலவிட்டவர்கள் எவ்வளவு பேர்? என்னவா பார்க்க தெரியல? என்னவா பார்க்க தெரியல? ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாக என்ன தெரியல, பார்க்க தெரியல. சரியாய் பார்க்க தெரியாத ஒரு நபரை தேவன் எந்த காலத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறது இல்லை என்பது நான் வாசிக்கிற வேதத்தின் அடையாளம். 7 சபையை வேகமா சொல்லணும், எனக்கு 3 சொல்லணும், நேரமான்னு தெரியல. 7 சபையை நான் வேகமா ஓரளவு அந்த அப்ராச்மெண்ட் காரியத்தை மட்டும் சுருக்கமா வேகமா சொல்லி நான் அடுத்த படிக்கு வாய்ப்பு இருந்தா போறேன், இல்லைன்னா அதோட முடிக்கிறேன். கர்த்தர் சித்தம்னா அடுத்த வாரம் அதை தொடர அனுமதிச்சேன்னா தொடர்றேன், இல்லைனாக்கா இதோட முடிக்கிறேன், பார்க்கலாம் இல்லையா? முதல் சபை எபேசு சபை இல்லையா? இப்ப இந்த எபேசு சபை தன்னை எப்படி பார்க்குதுன்னா, நான் ஆரம்பத்துல இருந்த மாதிரி தான் இருக்கிறேன்னு பார்த்துனுக்குது. எபேசு சபை தன்னை எப்படி பார்த்துட்டு இருக்குது? நான் ஆரம்பத்துல இருந்த மாதிரி தான் இப்பவும் என்ன செய்யறேன், இருக்கிறேன் அப்படின்னு எபேசு சபை தன்னை பார்த்து கொண்டிருக்குது இல்லையா? தன்னுடைய உண்மையான நிலைமைய எபேசு சபைக்கு பார்க்கிறதுக்கு தெரியல. எதுக்கு தெரியல? பிரதானமான சபை எந்த சபை? எபேசு சபை இல்லையா? அப்ப அந்த பிரதானமான சபையில உள்ளவர்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன், ஆரம்பத்துல இருந்த மாதிரி தான் இப்பவும் நான் இருக்கிறேன்னு தன்னை பற்றி ஒரு போலியான பார்வையை எது பார்த்துட்டு இருக்குது? இந்த எபேசு சபை பார்த்துட்டு இருக்குது இல்லையா? ஆண்டவர் இந்த எபேசு சபையை ஸ்கேன் பண்றார். ஸ்கேன் பண்றாரா? இந்த 7 சபையை ஸ்கேன் பண்றார் இல்லையா? அப்ப ஆண்டவர் ஸ்கேன் பண்ண உடனே எல்லாமே பார்த்தாக்க நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு, ஒன்னு மட்டும் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இந்த எபேசு சபை என்ன பண்றாரு, ஸ்கேன் பண்றாங்க இல்லையா? இந்த ஸ்கேன் பண்ண என்ன என்ன ரிப்போர்ட்ல எழுதுவாங்க, நெகட்டிவ் அப்படி எழுதுவாங்க இல்லையா? பாசிட்டிவ்னு போட்டால் கதை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மலேரியா பாசிட்டிவ், டைபாய்டு பாசிட்டிவ், பார்த்தா டெங்கு பாசிட்டிவ் அப்படின்னா அவ்வளோதான், கதையோட முடிஞ்சு கொண்டு போய் எங்கே சேர்த்துட்டோம், பரலோகமே அப்படின்னு பாடி சீக்கிரமா கூட சேர்த்துனோம். அப்போ என்ன வரணும், நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வருது இல்லையா? ஒன்று மட்டும் பாசிட்டிவ் வந்துருச்சு. உடனே டாக்டர் பார்க்குறார் இல்லையா, ஐயோ ஒன்று பாசிட்டிவ் வந்துருச்சு, இது மட்டும் என்ன செஞ்சிருக்கவே கூடாது, வந்திருக்கவே கூடாது. ஆனால் இவ்வளவு இது பாசிட்டிவ் வந்திருக்க, அப்போ இதை குறித்து இன்னொரு ஸ்கேன் பண்ணு அப்படின்னு போயிட்டு இது உடனடியாக என்ன பண்ணி ஆகணும், இதை சரி பண்ணி ஆகணும், இமீடியட்டா சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றார். யாரு? இப்ப டாக்டர் சொல்றார் இல்லையா? நமக்கு சிறந்த மருத்துவர் யாரு? நம்முடைய நைனா தான் நம்ம சிறந்த டாக்டர் இல்லையா? இப்ப அவர் ஸ்கேன் பண்றார் இல்லையா? என்னமோ அந்த பையனை சரியில்லையே, அப்படியே மெலிஞ்சினே போறானே, சாப்பிட்றான் ஆனா உடம்பு பிடிக்க மாட்டிருக்கு, அப்படி முகத்துல ஒரு பிரைட்டா வர மாட்டேங்குது, அப்படி ஆள் சிகப்பாக்குறான் ஆனா முகம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி கருவடைஞ்சு போய் நிற்குது, ஆனா இவன் பாரு ஆள் கருப்பா இருந்தாலும் முகம் அப்படி பிரைட்டா இருக்க அப்படின்னு ஸ்கேன் பண்றார் இல்லையா? செகப்பாக்கிற முகத்தையும் ஸ்கேன் பண்றாரு, கருப்பாக்கிற முகத்தையும் ஸ்கேன் பண்றாரு இல்லையா? அவருக்கு கருப்பு சவ பிரச்சனை இல்லை, அந்த உள்ளக்கிற பிரைட்னஸ் தான் ஒரு பிரச்சனை இல்லையா? இவன் பார்த்தா ஆளு செகப்பாக்குறான் ஆனா முகம் எப்படி இருக்குது, அப்படியே ஒரு இருள் கவன மாதிரியே இருக்கு, ஒரு முகத்துல ஒரு பிரகாசம் இல்லையே. என்னதான் பேரண்டவழியை போட்டு தரனாலும் என்ன செய்ய மாட்டிருக்குது, வர மாட்டிருக்குது. நான் சொல்றேன் நெயில் பாலிஷ முகத்துல ஊத்துனா கூட என்ன செய்ய மாட்டுது, வராது போல தெரியுது. அப்படி என்னதான் இவன் உள்ள பிரச்சனை, அப்ப உள்ள ஏதோ என்ன இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க இல்லையா? சில பார்த்தாக்க இந்த லிவர் ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நகத்தை தடவனா நைஸா இருக்கணுமா, தடவி பார்க்காதீங்க ஆபத்து வந்துடுறப்ப உங்களுக்கு சரியா? இந்த நகத்தை தடவை எப்படி இருக்கணுமா, நைஸா இருக்கணுமா இல்லையா? கொஞ்சம் சொரசொரப்பு வந்துச்சுன்னா அங்க ஏதோ உள்ள பிரச்சனையோட ஆரம்பிக்குமா, அதை யாரும் தடவி பார்க்காதீங்கன்னு உங்க கண்ணுக்கு இப்ப சொன்னது நைஸா கூட அம்மா சொரசொர மாதிரியே தெரியுது அப்படியே தெரியும் இல்லையா? அப்படி இல்லை, அப்படி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா டாக்டர். என்னன்னு உள்ளக்கிற பிரச்சனையை வெளியே என்ன செய்யும், காட்டி கொடுக்கும். எதை காட்டி கொடுக்கும் அப்படின்னா, அப்படி தடவி பார்த்து என்ன செய்யும், அப்படி எங்கபடி அடிக்கடி தடவி பார்க்குறேன். நான் சொன்னேன் ஒண்ணுமே வராது வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஒண்ணுமே வராது வரவும் கூடாது, வந்த அவரை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். யார? ஏசுனாரை விடவே
ஏசனார விடவே மாட்டேன் இல்லையா அப்படின்னு அவட சொல்லி நினைக்கிறேன். அதனால அப்படி சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த பையன் முகத்தில் என்ன வரமாட்டேங்குது, ஒரு பிரைட்னஸ் வரமாட்டிருக்கு, ஒரு தேவ பிரசனம் இருக்கிற மாதிரியே தெரியலையே, என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். நான் சொல்கிறேன், சோப்பை மாற்றி பார்க்குறேன், ஒன்றும் கதை நடக்க மாட்டிருக்கு இல்லையா, பேரண்ட வழியை மாற்றி பார்க்குறேன், ஒன்றும் கதை நடக்க மாட்டிருக்கு. ஆனால் இந்த பையன் மாதிரி ஒன்றுல சும்மா அப்படியே முகத்தில் தண்ணி அடிச்சு அப்படி கச்சி பட்டு அப்படி தொடச்சிட்டு போகிறான். ஃபோட்டோவில் பார்த்தா அப்படியே ஃபோட்டோ லென்ஸே மங்கள அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிறான். அப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஸ்கேன் பண்றார் இல்லையா. ஸ்கேன் பண்ண உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல். யாருக்கு? ஆண்டவருக்கு அதிர்ச்சி தகவல். என்ன? இந்த பையன் ஆரம்பத்தில் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அப்படியே ஸ்கேனை மூடி வச்சுட்டு அப்படியே சோகமா உட்காந்துட்டார். யாரு? ஸ்கேன் ரிப்போர்ட் நிறைய பேருக்கு என்ன ஆகிடும், அப்படியே சோகம் ஆகிடும் இல்லையோ. ஐயோ எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, உன் முடி அப்படியே உதிர்துன்னு சொல்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு நிறைய பேருக்கு மூளையை விட முதியை பற்றி தான் கவலையே இல்லையா. நிறைய பேருக்கு மூளையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, மூளையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எது இருந்தால் போதும். அது என்னமோ தெரியலங்க, 2-3 முறை முடினே வருது. யாரோ முடி மேலே வெட்டுறாங்களா என்ன பண்ணீங்களா பார்த்து கவனமாரு, முடி மேலே கண்ணு வைக்காது, அப்புறம் மொட்டையை முக்கி மொத்தம் பிடிங்க இடத்துல போகிறேன். அதனால விட்டுடு, அது பாட்டுக்கு அது வளரும், அது பாட்டுக்கு அது உள்ள வளர்ந்துச்சுன்னா வெளியே தானாக வளர்ந்துடும் இல்லையா. அப்போது எது வளர முயற்சி பண்ணு, மூளை வளர முயற்சி பண்ணு, முடி தானா வளர்ந்துடும் இல்லையா. அதை விட்டுட்டு முடிக்கினே அதை போட்டு இதை போட்டு இருக்கிறதையும் கொட்டி அப்புறம் வீணா போயிடும் இல்லையா. அதனால அப்படி விட்டுடுங்க, அது பாட்டுக்கு அது வளரட்டும், அப்படி பாட்டுக்கு அது வளர்ந்துடும். இப்போ ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வந்தோடனே அப்படி மூடி வச்சு அப்படி சோகமாக உட்காந்துட்டார். இப்போ எபேசுக்கு யோவான் தான் அவனுடைய பாஸ்டர். அப்படியே போயிட்டு, ஐயா என்னமோ ஆண்டவர் துக்கமாக இருக்கிறாரு, என்னன்னே தெரியலையே, என்ன ஆண்டவரே ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? அது சொன்னால் நீ கஷ்டப்படுவேன், சொன்னால் கஷ்டமாக சொல்லாமல் வேணாவா, இவனை விட வேற சொல்கிறதுக்கு முடியாது, அதனால மறைமுகமாக சொல்கிறேன், நீ எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு எழுதி, நீ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லைப்பா, இப்போ ரொம்ப நீ மாறிட்டப்பா அப்படின்னு பார்க்குறான் இல்லையா. ஆனால் எபேசு சபை தான் நான் இப்படி பார்க்குது, ஆரம்பம் தான் கரெக்டாக இருக்கிறேன், ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே தான் நான் இருக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுறேன் இல்லையா. அப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டாலே நம்ம எவரெஸ்ட் மலை ஏறின மாதிரி நமக்கு கணக்கு இல்லையா. இல்லை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டாலே அது எவரெஸ்ட் அந்த மலை ஏறி அந்த கின்னஸ் புக்கில் பேரை பதிவு பண்ண மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம எங்கே போயிட்டு வந்துட்டோம், சர்ச்சுக்கு போய் வந்துட்டோம், அது எவ்வளோ நேரம் அதெல்லாம் கிடைக்கல, சர்ச்சுக்கு போய் வந்துட்டோமா அதோட முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம். அப்படின்னு பார்த்தா எபேசு சபை பார்த்தா பயங்கர சந்தோஷமா இருக்குது. டேய் உன் நிலைமையை கண்டா சொன்ன என்ன பண்ணிடுவேன், செத்தே போவிட அந்த மாதிரி நிலைமைக்கிற. ஆனால் எப்படி இருக்கிற, அதை இருக்கிறத எப்படி பார்க்க தெரியல, இருக்கிற மாதிரி பார்க்க தெரியல இல்லையா. பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, எபேசு சபைக்கு தான் அப்படி சொல்றாரு, உங்களை பத்தி சொல்லல, உன்னை பத்தி உனக்கு தெரியுமா, உங்களை பத்தி உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்ப இருக்கிறீங்களா. உங்களை முதல்ல நீ ஸ்கேன் பண்ணு, உங்களை முதல்ல என்ன பண்ணு, நீ ஸ்கேன் பண்ணு, உன்னையே முதல்ல ஸ்கேன் பண்ணு, உன்னையே அப்புறம் ஆண்டவர் ஸ்கேன், அப்புறம் முதல்ல உன்னை என்ன பண்ணு. நேற்று சொல்லி ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் போடு, யாரை பற்றி, உன்னை பற்றி என்ன பண்ணு, ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் போடு, அதுலேயும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா. அக்கௌண்ட்ல எவ்வளோதான் இருக்கு, மைனஸ்ல போய் நிற்குதா, ஜீரோவில் இருக்குதா, பிளஸ்ல இருக்கான்னு சீக்கிரமா தெரிஞ்சு போயிடும். அதை பண்ணு, இன்னைக்கு போயிட்டு ஆண்டவரே என்னை பத்தி ஒரு 3 மாசம் ரிப்போர்ட்டை கொடுங்கப்பா, அப்படி ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் உன்னை பத்தி போடு அப்படின்னு நேற்று சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு உன்னை பத்தி ஒரு ஸ்கேன் பண்ணு, இன்னைக்கு உன்னை பத்தி என்ன பண்ணு, ஒரு ஸ்கேன் பண்ணு. என்கிட்ட எந்த மிஷினும் இல்லையே அப்படின்னாதீங்க, ஒரு ஸ்கேன். ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி என்னை பத்தி எனக்கு காட்டுங்க, என்னை பத்தி எனக்கு யாரையோ காட்டுறீங்க இல்லையா. எனக்கு யாரையோ அதான் அந்த அக்கா கீழே விழுற மாதிரியே நேற்று கனவு கண்டேன். எந்த அக்கா இல்லையா, அந்த அண்ணன் ஏதோ அப்படி பைக்கில் போகிற மாதிரியே நான் கனவு கண்டேன் இல்லையா. அந்த அண்ணனை பார்க்கறதெல்லாம் கேட்டு அக்காவை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல உன்னை நீ பாரிப்போ, உன்னை நீ முதல்ல பார், ஒரு ஸ்கேன் பண்ண. என்ன ஸ்கேன் பண்ணு, இப்போ எபேசு சபை எப்படி பார்க்குது, நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குது இல்லையா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எபேசு சபை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, நிறைய சிலது இருக்குது, ஆனால் ஆரம்பத்தில் இந்த மாதிரி இப்போ நீ இல்லை. அப்ப தன்னை பற்றி அந்த எபேசு சபை என்ன செய்ய தெரியல. எத்தனையோ நல்ல காரியம் இருக்கு இல்லையா, கிரியல் இருக்குது, சகிக்கிறான், என்னென்னமோ இருக்குது இல்லையா, ஏகப்பட்ட நல்ல காரியம் இருக்கு. ஆனா சொல்றாரு, இல்ல உன்னை பத்தி உனக்கு பார்க்க தெரியல, உன்னை பற்றி உனக்கு பார்க்கறதுக்கு தெரியல.
நீ நினைச்சிருக்கிற என்னன்னு, நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் அப்படியே தான் இருக்கேன்னு நினைச்சிருக்கிற. இல்ல, நீ அப்படியே இல்ல. ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்போ நீ இல்ல. ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்போ நீ இல்ல. இல்லையா? அது நேற்று சொல்லும் போது இந்த ஒத்தினியில கொஞ்சம் ஒரு விளையாட்டா சொன்னேன் இல்லையா? ஒத்தினியில ஆரம்பத்துல ஜெபம் பண்ணார். எதுக்கு ஜெபம் பண்ணார்னா, கல்யாணத்துக்காக உளுந்து ஜெபம் பண்ணார் இல்லையா? எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற ஆண்டவரே, நான் ஒத்தினியில சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற ஆண்டவரே. இந்த வேலையை செஞ்சா அவனுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு சொன்னது தாங்க இல்லையா? என்ன முடிச்சா பாத்தீங்களா? ஒத்தினியில சொல்றேன் இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணா? யாராலுமே செய்ய முடியாத செய்யணும் சொன்னார். யாரு? காலேப்பு இல்லையா? இந்த கீரேசை பேரை யார் பிடிக்கிறானோ அப்படின்னா இல்லையா? யாராலுமே பிடிக்க முடியும், இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல, காலேப்பாலே முடியல இல்லையா? அப்படியே ஏற்பட்ட வேலையை கூட இவங்கிட்ட சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டான், உடனே போனா முடிச்சிட்டு வந்துட்டான் இல்லையா? இப்போ வீட்டுல அடுத்த நேரம் சோறுக்கு அரிசி இல்லை, சோத்துக்கு என்ன இல்லை. தலைவர் வண்டி சாவி எட்டு வண்டியில உட்காந்துட்டாரு. தலைவர் வண்டி செட் மாட்டாரு, வண்டியில் உட்காண்டார். இப்போ மணிமேல கூப்பிடுறாரு, மாமா அப்படி வீட்டுல இருந்து போர் அடிக்குது, அப்படி என்ன பண்ணலாம், ஒரு ரவுண்ட் ஊரை சுத்திட்டு வரலாம், வா என்ன பண்ணிட்டு வரலாம். நான் ஒத்தினேல சொல்றேங்க, உங்களையே ஒரு நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம். எப்பா தாப்பா சொல்லலாம் பண்ணே சொன்னா, தலைவரை வீட்டில் என்ன கிடையாது, அரிசி இல்லை தலைவர், நீ எங்க தூக்கி உட்காந்துட்ட, வண்டி எடுத்துட்டு புருன்னு அப்படியே ஆர்ன் அடிக்கிற இல்லையா, அப்படியே ரேஸ் பண்ற, பயங்கரமா ரேஸ் பண்ற, இருக்கிற பெட்ரோல் ஆயிட போது, வீட்டுல சோறுக்கு வழி இல்லை, வீடு எப்படி இருக்குது, வறட்சியா இருக்குது இல்லையா? வீடு எப்படி இருக்கு? அப்ப ஒத்தினியேல ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்ப இல்ல இல்லையா? ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் சொல்லுங்க நல்ல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஜெபம், எவ்வளவு ஜெபம், 5 மணி ஜெபம்னா அவன் தான் இருப்பான் இல்லையா? எப்போ 5 மணி ஜெபத்துல இல்லையா? நானே லேட்டா வந்தா கூட அவன் என்ன இருப்பான், பேர் சொல்ல மாட்டேன் சரியா, அப்படி இருப்பான் இல்லையா? இப்ப நான் 5 முறை போன் பண்ணா கூட என்கேஜா இருக்கு, பிஸியா இருக்கு, அது அணைத்து வைக்கப்பட்டுள்ளது சொல்லுது. என்ன செய்ய, எப்படி இல்ல, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லையேப்பா. உயிரை பணைய வச்ச யுத்தம் பண்ணார் இல்லையா? உயிரை பணைய, செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு போய் யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணல. இன்னைக்கு உயிரை பணைய வச்ச ஜெபம் பண்ண யாரு? ஒத்தினியல் இல்லையா? ஒரே ஒத்த மனுஷன் இல்லையா? கீரை அவ்வளவு பெரிய ஒரு தேசத்தை ஒரே ஒரு தனிப்பட்ட மனுஷனா போய் அந்த கீரேசை பெற அடிச்சு நொறுக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வீடு வறட்சியில கிடக்கு. அப்ப என்ன பார்க்க தெரியல, அந்த வறட்சியை மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல, அந்த பிரச்சனையை மாத்த எந்த முயற்சியும் எடுக்கல, அந்த போராட்டத்தை மாத்த எந்த முயற்சியும் எடுக்கல இல்லையா? அப்ப ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே ஒண்ணு அப்படி உயிரை பண்ணை வச்சு எழும்பி அடிச்சு நொறுக்கி அந்த அளவுக்கு ஜெபம் இல்ல. இன்னைக்கு உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒத்தினியலே அன்னைக்கு உன் ஜெபம் எப்படி, இன்னைக்கு உன் ஜெபம் எப்படி? அன்னைக்கு படிச்ச ஜெபம் இன்னைக்கு உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆரம்பத்துல மாதிரி இருக்கிறியா? ஆரம்பத்துல இருந்த மாதிரி இருக்கிறியா? இல்லன்றது கூட பிரச்சனை இல்ல, ஆனா இல்லையான்னு பார்க்க கூட முடியலையே, அதான் பிரச்சனையே. இப்ப இந்த எபேசு சபை நான் இருந்த மாதிரி இல்லன்னு பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்பான், அந்த இருக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்தியிருப்பான் இல்லையா? இப்ப எப்படி அவன் பார்க்க விரும்பல, நான் சொல்றது புரியுதுங்களா? இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்த்து கத்துந்தான்னா இந்த எபேசு சபை என்ன பண்ணிருப்பா, அந்த இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பான் இல்லையா? புரியுதுங்களா புரியலையா? இப்போ பார்க்குறீங்க, அரிசி பார்க்குறீங்க சரியாக வேகலை, ஒரு அரிசி வெந்த மாதிரி ஒரு அரிசி வேகாமல் இருக்கு, என்ன பண்ணி உடனே ஆனால் சரிப்படுத்துவோம் இல்லையா? இப்போ தெரிஞ்சாதானே சரிப்படுத்துறதுக்கு. பாலை அடுப்பில் வச்சுட்டீங்க, அப்படியே பொங்கி வருது, என்ன பண்ணுவீங்க உடனே? சொல்லுங்க,
அது பாட அவன் தானே கை வைக்கிறான், எங்கிட்ட வந்து கேட்ட அப்படின்னு சொன்ன தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்படி அதான் உடனே அது தெரியாதானே பண்றதுக்கு. அப்ப அந்த எபேசு சபை தன்னை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பா? அந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பான் இல்லையா? ஆனா என்ன செய்ய முடியல. அப்படி பார்க்கறதுக்கு அவன் என்ன செய்யல, பார்க்கல, அப்படி பார்க்க விரும்பல. ஆனா ஆண்டோடைய ஸ்கேன்ல மாட்டிருச்சு. ஆண்டோடைய அப்ப நம்ம ஸ்கேன்ல மாட்டுதோ இல்லையோ, தலைவர் ஸ்கேன்ல மாட்டிரும் இல்லையா? அப்ப அவர் செக் பண்ணாரு, நீ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்ல, ஆரம்பத்த மாதிரி இல்ல இல்லையா? அப்ப இல்லைன்றத கூட என்ன செய்ய முடியல. எவ்வளவு அருமையான சபை, எவ்வளவு சகிப்பு, எவ்வளவு கிருபை, எவ்வளவு அபிஷேகம், என்ன காரியத்தை சொல்றாரு. இந்த சபையால கூட என்ன செய்ய முடியல, தன் நிலையை உண்மையாய் பார்க்க தெரியல. அதனால எபே சொன்னாரு, சீக்கிரமாய் மாறிடு, இல்லைன்னா காலி பண்ணிடுவேன். இல்லைன்னா அப்ப இவ்வளவு நல்லா இருக்கு இதெல்லாம், அப்ப இவ்வளவு நல்லது இருக்க இதெல்லாம், அதெல்லாம் அவர் செட்டையே பண்ணிக்கல. இருக்கிறத இருக்கிற மாதிரி எதுக்கு பார்க்க தெரியல, எபேசு சபைக்கு பார்க்க தெரியல இல்லையா? ரெண்டாவது சிமிர்னா சபை இல்லையா? விளக்கமா பேச நேரம் இல்லை, நான் அடுத்த சபைக்கு போறேன். 7 சபை பேச முடியுமான்னு தெரியல, நான் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு போறேன், ட்ரை பண்றேன், அடுத்த பார்க்கலாம் எப்படின்னு. ரெண்டாவது சிமிர்னா சபை இல்லையா? இந்த சிமிர்னா சபையை பத்தி 2வது வசனம் 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? என் நாமத்தின் நிமித்தம் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் எந்த சபையை வாசிக்கிற? நான் சிமர்னா சபையை வாசிக்க சொன்ன, சிமர்னா சபையை வாசின, சிமர்னா சபை வாசி. கேளவா அறிந்திருக்கிறேன் இல்லையா? அறிந்திருக்கிறாய் இல்ல இல்லையா? நீ யூதனா இருந்தும் சொல்லியும் அப்ப விசுவாசின்னு சொல்றோம், ஆனா விசுவாசே இல்ல. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நீ சொல்ற மாதிரி நீ இல்லன்றது உனக்கு தெரியல. இப்ப என்ன சொல்றாரு? சிமிர்னா சபைக்கு சொல்றாரு, நீ யூதன் என்று சொல்லியும் யூதனா இல்லாம இருக்கிறது உனக்கு தெரியல என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன். நீ யூதன் சொல்லியும் யூதன் இல்லன்றத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா யார் அறிஞ்சிருக்கணும்? அப்ப சிமிர்னா சபை என்ன பார்க்கணும்? நீ சொல்ற மாதிரி நீ இல்லன்றத நீ பாரு. உன்னை பத்தி நீ சொல்றல்ல, உன்னை பத்தி புரியுதாங்க? உன்னை பத்தி என்ன சொல்ற? நான் யூதன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஆனா யாரா இருக்கணும்? யூதன் சொன்னா யாரா இருக்கணும்? யூதனா இருக்கணும் இல்லையா? அப்ப யூதன சொன்ன, ஆனா யாரா இல்ல. அப்ப நீ சொல்ற மாதிரி நீ இல்லன்றது உனக்கு பார்க்க கத்துக்கோ. நீ சொல்ற மாதிரி இருக்கிறியா? நீ சொல்ற மாதிரியே நீ உன்னை பத்தி சொல்ற மாதிரி நீ இருக்கிறியா? உன்னை பத்தி நீ சொல்ற, மத்த யாரும் சொல்லல. என்ன சொல்ற? நான் ஒரு யூதன் அப்படின்ற இல்லையா? ஆனா சொல்ற யூதனை சொன்னையே தவிர ஆனா யாரா இல்ல, யூதனா இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன்றாரு. ஆனா யார் அறியல? அப்ப அந்த சிமிர்னா சபை அறியல. என்ன அறியல? நான் சொல்ற மாதிரி நான் இல்லன்றத அந்த சிமிர்னா சபை பார்க்க தெரியல. அதனால உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, அதை சரிபடுத்தினா உனக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் இல்லையா? என்ன கொடுப்பேன்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். சரி பண்ணாம விட்டா எது போயிடும்? கிரீடம் போயிடும். அப்ப 2வது சிமிர்னா சபை எப்படி பார்க்கல? நான் சொல்ற மாதிரி நான் இருக்கிறேனா? நீங்க நான் சொல்றேன் இல்லையா? நான் சொல்றேன், நான் நேத்து எல்லாம் நல்லா ஜோம் பண்ண அப்படியே சொல்றேன் இல்லையா? நான் ஜோம் பண்ணனான்னு எனக்கு தெரியுமா இல்லையா? நான் ஜோம் பண்ணனா பண்ணல யாருக்கு தெரியும்? உங்களுக்கு யாருக்கும் தெரியும். நான் யாருக்கு தெரியும்?
ஏன் மனசை சொல்ல ஏண்டா நேற்று புறம் படுத்து நல்லா குரட்டப்பட்டு தூங்கிட்டு ஜோமனன் துணிகரமாக சொல்றியே, இது உனக்கே நியாயமாடா? அப்படி என் மனசாட்சி கேட்கமா கேட்காதா? அப்போ யாரை பற்றி முதல்ல பார்க்க கற்றுக்கணும்? என்னை பற்றி நான் காக்க கற்றுக்கணும். அப்போ சிமினா சபை எப்படி பார்க்க தெரியல? தான் சொல்கிற மாதிரி நான் இல்லை. நான் சொல்கிற மாதிரி என்னை பற்றி நான் சொல்கிறேன், ஆனால் நான் சொல்லுகிற மாதிரி என்ன செய்யலை, நான் இல்லைன்றத எது பார்க்கல? சிமிர்னா சபை பார்க்கல இல்லையா? சரி, நம்பர் 3வது சபை பெர்கமு சபை இல்லையா? என்ன சபை? பெர்கமு சபை இல்லையா? இந்த பெர்கமு சபைக்கு என்ன பிரச்சனைனா, யார் சொல்றத கேட்கணும் யார் சொல்றத கேட்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல இல்லையா? வாசிக்கலாம். பெர்கமு சபையின் தூதர் எழுத வேண்டியது என்னவென்றால், அறிந்திருக்கு. அடுத்த வசனம். அடுத்த வசனம். ஆகிலும் உன் பேருக்கு குறை உண்டு. என்ன குறை? புசிக்கலாம் என்று பிழையாம் போட்ட போது அதை கை கொண்டு நடக்கிற உங்ககிட்ட உண்டு இல்லையா? அப்ப நான் 1000 பிரசங்கம் கேட்கறதில்ல இல்லையா? யார் சொல்றத நம்ம கேட்கிறோம், யார் சொல்றத கேட்கலன்னு கூட உனக்கு பார்க்க தெரியல. பெர்கமு சபை பிரச்சனை என்ன? எப்படி பார்க்க தெரியல? நான் யார் சொல்றத கேட்கிறேன், நான் யார் சொல்றத கேட்கல அப்படின்னு நான் கேட்கறத கூட எனக்கு பார்க்க தெரியல. எந்த சபையில? முத சபை என்ன சொல்லுது? நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆனா அப்படி இல்ல. 2வது சபை சொல்லுது என்னது? நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பெந்தகோஸ்த விசுவாசி அப்படின்னு சொல்லுது. ஆனா அது கேட்டபடி அங்க தான் சொன்னதபடி தான் என்னவா இல்ல இல்லன்றது கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. 3வது பெர்கமு சொல்லுது என்னது? யார் சொல்றத நான் கேட்கிறேன், யார் சொல்றத நான் கேட்கலன்றத கூட எனக்கு தெரியல. இப்ப எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் யார் சொல்றத கேட்கிறேன், யார் சொல்றத கேட்கல இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க யார் சொல்றத கேட்கறீங்க, யார் சொல்றத கேட்கல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஆனா இப்ப என்ன செய்யல? போ அந்த சபைக்கு இப்ப என்ன தெரியல? யார் சொல்றத நான் கேட்கிறேன், யார் சொல்றத நான் கேட்கலன்னு கூட எனக்கு பார்க்கிறதுக்கு தெரியல இல்லையா? 4வது சபை தியத்தீரா இல்லையா? 4வது சபை இந்த தியத்தீரா என்ன பிரச்சனை? யார வீட்டுக்குள்ள சேர்க்கணும், யார வீட்டுக்குள்ள சேர்க்கணும் கூட தெரியல. வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. எந்த சபைக்கு? தியத்தீராளுக்கு ஏசபேலுக்கு உள்ள கட்டளை போட்டு விட்டாச்சு. யாருக்கு? ஏசபேலுக்கு இந்த தியத்தீராவில் என்ன பண்ணாச்சு? கட்டளை போட்டு விட்டாச்சு இல்லையா? அப்படின்னா வீட்டுல யார் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறாரா? தேவ பிரசனம் இருக்குதா? பிசாசு இருக்குதா? பிசாசின் கிரியா இருக்கான்னு கூட இல்ல என்ன செய்ய தெரியல, பார்க்க தெரியல. எந்த சபைக்கு? நிறைய பேசுது தியத்தீரா சபை, நிறைய பேசுது. ஆனா வீட்டுல பைபிள் சொல்லுது வேஷத்தல படுவதற்கு இடம் கொடுக்கிற போதித்து பைபிள் இல்லையா? பைபிள் இல்லையா? இருக்கா? வாசி. பண்ணவும் புசிக்கவும் அவளுக்கு போதித்து வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்ப அந்த தேயத்தலுக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு? ஏசபேல் இல்லையா? உள்ள இருக்கிறது யாரு? ஏசபேல் இருக்கிறா. ஆனா என்ன நினைச்சிருக்கிறா? தீர்க்கதரிசி 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 அப்படி நினைச்சிருக்கிறான். உள்ள இருக்கிறது யாரு? ஏசபேல். அப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு கூட இவளுக்கு என்ன செய்ய முடியல, பார்க்க தெரியல. ஏசபேல் 4வது சபை, அருமையான சபை. ஆனா உள்ள இருக்கிறது தேவ பிரசன்னமா, தேவ மகிமையா? என் வீட்டுல தேவ மகிமை இருக்கா? தேவ பிரசன்னம் இருக்கா? பிரசன்னம் விலகிடுச்சா? மகிமை விலகிடுச்சா? தேவன் என்னோட விலகிட்டாரா? அப்படின்றத கூட என்ன செய்ய தெரியல, இவளுக்கு பார்க்க தெரியல இல்லையா? ஆனா என்ன சபை? அருமையான சபை. ஆனா என்ன பார்க்க தெரியல? உள்ள இருக்கிறது தேவ பிரசன்னமா, உள்ள இருக்கிறது தேவ மகிமையா? பார்க்க தெரியல. உள்ள யார் படுத்து கிடக்கிறா? ஏசபேல் படுத்து கிடக்கிறா. உள்ள இருக்கிறது ஏசபேல்.
ஆனா இவன் நினைச்சிருக்கிறான் தேவ மகிமை, தேவ மகிமை, தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி. யார் தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி அத்தாரிட்டி என்ன? தீர்க்கதரிசியுடைய அடையாளம் என்ன? யாருக்கு பார்க்க தெரியலனா பார்க்க தெரியல. என்ன பார்க்க தெரியல? இருக்கிறது யாருன்னு கூட பார்க்க தெரியல இல்லையா? அஞ்சாவது சர்தை சபை இல்லையா? என்ன சபை? சர்தை சபை. இங்க என்ன பிரச்சனை? வாசிக்கலாம். செத்து போயாச்சு, ஆனா அவன் நினைச்சிருக்கிறான் முத வசனம் படி. அறிந்திருக்கிறேன். செத்து எப்பவும் அடக்கம் பண்ணியாச்சு. 10வது வருஷம் நினைவஞ்சல் போஸ்ட் ஒட்டி நிக்குது. ஆனா இவர் நினைச்சிருக்கிறாரு ஆவியானவர் நிரம்புறாரு. என்ன நிரம்புறாரு? ஆனா செத்து 10 வருஷம் ஆகி போச்சு. சர்தை சபை செத்து 10 வருஷம் ஆகி போச்சு. போஸ்ட் ஓட்டுறாங்க. என்னது? நினைவு அஞ்சலி, 10வது வருடம் நினைவு அஞ்சலி அப்படின்னு ஓட்டுறாங்க. ஆனா இவன் சொல்லி இருக்கிறான் என்னது? ஆவியில நிரம்புறான். எந்த ஆவி இது? நான் உயிரோட இருக்கிறேனா நான் செத்து போயிட்டேனா கூட எனக்கு தெரியல. என் நிலைமைய நான் உயிரோட இருக்கிறேனா, என் ரட்சிப்பு இருக்குதா, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்கிட்ட இருக்கா, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்கிட்ட இருக்கா, நான் பெற்றுக்கொண்ட கிருபை என்கிட்ட இருக்கா, என் வல்லமை என்கிட்ட இருக்கா, என் வரங்கள் என்கிட்ட இருக்கா. நான் முதல்ல பாடும்போது எப்படி பிரசனம் வந்துச்சு, மகிமை எப்படி வந்துச்சு, எப்படி ஜோமண்ண, எப்படி ஆவியானவர் நிரம்பன. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? இருந்த பிரசனம் போயிடுச்சு, செத்து போய் கிடக்கிறான். ஆனா சொல்றான் உயிர் உள்ளவன் பெயர் பெற்றோம் செத்தவனா இருக்கிற. அப்ப செத்து போயாச்சு, என்ன பார்க்க முடியல? உண்மையான நிலவரத்தை கூட என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஆவியா நிரம்பற உடம்ப கொடுக்கிறோம். எதை கொடுக்கிற? உடம்ப குளிக்கிட்டா அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தமா? கைய வேகமா தட்ட அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தமா? தோதானிட்டு அபிஷேகம் அர்த்தமா? செத்தவனா இருந்தோம், உயிர் உள்ளவன் இருந்தோம், நீ செத்தவனா இருக்கிறப்பா. நீ செத்த எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. உன் கிருபை வெளியே போயிடுச்சு, உன் அபிஷேகம் வெளியே போயிடுச்சு, உன் வல்லமை எப்பயும் வெளியே போச்சு. ஆவிக்குரிய ஜீவன் என்னைக்கும் செத்து போச்சு. நம்ம நினைச்சிருக்கிறோம் இல்ல நான் ஆவியில் இருக்கிறேன். எப்படி பார்க்க தெரியல? தான் நிலைமைய கூட என்ன நிலைமை இருக்கிறேன், இப்போ பிரசன்ட்ல என் நிலைமை என்ன, இப்போ என் சூழ்நிலை என்ன, இப்போ நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்றத கூட எனக்கு என்ன செய்ய தெரியல, பார்க்க தெரியலையப்பா. உன்னை எப்படி ஆஸ்வதிக்க? அடுத்த வசனம் படதொலிப்பியா. அடுத்த வசனம் படதொலிப்பியா. என்ன அவ்வளவு கேர்லெஸ்? என்னது அவ்வளவு? கடைசியா சொல்றாரு உனக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை ஒருமனை எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாரு இல்லையா? வாசிக்கலவது வருகிறேன் ஒரு மனம். அப்ப என்ன நம்மளுக்கு இது? போன மாட்டியும் தேரல, வந்த மாட்டியும் புடிச்சு கட்டல. அவ்வளவு கேர்லெஸ். என்ன இருக்குது? கிரீடத்தை ஒருத்தன் எடுக்கிற நிலைமையில இருக்கிறான் இல்லையா? என்ன சொல்றாரு? உன் கிரீடத்தை ஒரு மனம். அப்ப என்ன நிலைமையில இருக்கிறான்? எடுக்கிற நிலைமையில இருக்குது. ஆனா எப்படி இருக்கிறான் அவன்? கேர்லெஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையில கேர்லெஸ், உதாசீனம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஜாக்கிரதை இல்ல, விழிப்பு இல்ல, கவனம் இல்ல. ஏதோ வரேன், ஏதோ உட்காரேன், ஏதோ ஒரு போறேன். கிரீடமே போகுதுப்பா. கிரீடமே போகுது. உன் கிரீடத்தை எடுக்க போறாங்க. உன் கிரீடமே போயிட போகுது. கிரீடம் போச்சுன்னா அவ்வளவுதானே. கிரீடம் போச்சுன்னா அவ்வளவுதான். உன் கிரீடமே போகுது. ஆனா புலதல் பேச எப்படி இருக்குன்னா, நம்ம மேலதான் கிரீடம் வச்சுட்டாங்கல்ல, நம்ம மேலதான் நாங்க தான் ரட்சிக்கப்பட்டோம் இல்ல. எப்போ? 1947 ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் இல்ல, அதோட சரி இல்லையா? நாங்க எப்படி கேட்டோம்? நாங்க ரட்சிக்கப்பட்டோம். எப்போ? அடுத்த நாளே ரட்சிப்பை விட்டுட்டுப்பாங்க, அது தெரியாது. நாங்க ரட்சிக்கப்பட்டோம். எத்தனை காலத்துல சொல்றான்? கிரீடமே போ தம்பி. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளது எப்படி இருக்க பிடிச்சுக்கோ. அப்ப பிசாசு எடுக்க ரெடி ஆயிட்டான். உன் கிரீடத்தை எடுக்க ரெடி ஆயிட்டான். எடுக்காம கவனமாயிரு. பிசாசு உன் கிரீடத்தை எடுக்கிறான்றத கூட உனக்கு தெரியல. பிசாசு போராடுறான்றத கூட உனக்கு தெரியல. எப்படி போராடுறான்றத கூட உனக்கு தெரியல. உடனே நினைக்கிற அது உடம்புல ரத்தம் இல்ல. என்ன இல்ல உடம்புல? இப்ப எங்க உடம்புல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க உடம்புல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்ற
கவனமா இருங்க. சத்துரு போராடுறத கண்டுபிடிங்க. உன் கிரீடத்தை எடுக்க பிளான் பண்ணிட்டான், போராடுறான், பிளான் பண்றான், கிரியை செய்யறான். ஆனா இது பிசாசுடைய கிரியன்றத உன்னால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இது பிசாசின் போராட்டன்றத கண்டுபிடிக்க முடியல. லாஸ் 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 எப்படி லாஸ் ஆயிட்டே இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. சத்ருவ பொருளாதாரத்துல கைய வச்சுட்டான், சத்ரு பொருளாதார லாஸ் ஆக்குறான், கண்டுபிடிக்க முடியல. ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே பலவீனம். சத்ரு போராடுறத கண்டுபிடிக்க முடியல. உன் கிரீடத்தை கையை நீட்டுறான். ஆண்டவர் சொல்ல, ஏய் கிரீடத்தை நீட்டுற கையை விடாதடா. உன் கிரீடத்தை எடுக்க வந்துட்டான், விடாத. பிளதெல்பியா சபையே விடாத அப்படின்னு கத்தர் மேல இருந்து கத்துறாரு. அப்படி கேர்லெஸ் அப்படி உட்கார்ந்து கிரீடம் போகும்போது ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படி அங்க கத்துறாரு, சத்தம் போடுறாரு, போராடுறான். எடுக்க வந்துட்டான், கவனம் வச்சுட்டான், குறி வச்சுட்டான், கவனமாயிரு அப்படின்னு அவர் அங்கிருந்து சத்தம் போட்டு அலறனா. அவன் சொல்றான், அப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறத கூட உனக்கு தெரியலையேப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு நான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு மந்த நிலைமையில இருக்கிறத கூட உன்னால என்ன செய்ய முடியல, பார்க்க தெரியலையே. எப்படி உன்னை ஆஸ்வதிக்க, எப்படி உன்னை ஆஸ்வதிக்க? 7வது சபை லவோதிக்கியா, 7வது சபை லவோதிக்கியா. பிரச்சனை என்ன வாசிக்கலாம். அடுத்த வசனம். நீ அனலும் இல்ல, நீ குளிர்லும் இல்ல, வெதுவெதுப்பா கேறத கூட தெரியலையப்பா. அபிஷேகம் போயிட்டுச்சு. இப்ப ஒண்ணு உலகத்துக்கு போன பாடம் இல்ல, சபையில பிரகாசிச்ச பாடம் இல்ல. வெதுவெதுப்பா இருக்கிறது கூட நான் முதல்ல எவ்வளவு பிரகாசிச்சேன், நான் எப்படி ஜெபம் பண்ணேன், எவ்வளவு ஆராதிச்சேன், எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்தேன். முதல்ல என் துட்டிப்பு எப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் உலகத்துல போன பாடும் இல்ல, உன்னதத்துல பிரகாசி பாடும் இல்ல. வெதுவெதுப்பா உட்கார்ந்துன்னு வாந்தி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிற இடத்த கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையப்பா. 7 சபையும் 7 என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல இல்லையா? இந்த 7 அப்படி லைனா எழுதி ஒரு சின்னதை பொறுத்துக்கு டேஷ் வர மாதிரி எழுதிட்டா உனக்கு ஈஸியா புரிஞ்சு போயிடும். இந்த 7ஐயும் அப்படியே லைனா எழுதி ஒரு சின்ன டேஷ் போட்டு அந்த பக்கம் நான் சொன்னது எழுதினா உனக்கு பார்த்து என்ன பண்ண அப்படியே அப்ராக்சிமேட்டா டக்குன்னு புரிஞ்சு போயிடும் இல்லையா? நீங்க வசனம் போட்டு நீங்க பிரசங்கம் எழுதுனீங்கன்னா நீங்க 3 முறை திருப்பி பார்த்தா 4 முறை போய் எங்க எடுக்கதான் விட்டு போயிடுவேன் இல்லையா? ஒரு சபை, எந்த சபை? எபேசு சபை. என்ன பிரச்சனை? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லைன்னு அவனுக்கு தெரியல. 2வது சபை சிமிர்னா. என்ன பிரச்சனை? நான் சொன்னபடி நான் இல்லைன்றத அவனுக்கு தெரியல. நம்ம சபை 3வது பெர்கமு. யார் சொல்றத நான் கேட்கறது கூட முதல்ல இவங்க சொல்றதை தான் கேட்பேன், ஆனா இப்போ இவங்க சொல்றதெல்லாம் என்ன செய்யறேன், கேட்கறேனே அப்படின்றத கூட என்ன செய்யல, தெரியல இல்லையா? 4வது சபை தேத்தேரா. என்ன பிரச்சனை? யார் வீட்டில் இருக்கிறது? என் வீட்டில் என்ன இருக்கு? தேவ பிரசன்னம் இருக்கா? தேவ மகிமை இருக்கா? என் வீட்டில் கர்த்தருடைய மகிமை இருக்கா? ஆண்டவர் உலாவறத நான் ஃபீல் பண்ண முடியுதா? என் வீட்டில் ஆண்டவர் உலாவறாரு, ஆண்டவருடைய பிரசன்னம் உலாவுது. அப்படி முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணவனே அப்படியே மகிமையானது, அலையலையா மகிமை இறங்குது அப்படின்னு பார்க்க தெரியுதா? முதல்ல ஜெபம் பண்ணா அப்படியே மகிமை இறங்கும். இப்ப தேவ பிரசன்னமே வீட்டுல இல்லையே, தெரிய பார்த்திருக்கிறியா? 5வது சர்தை. 5வது சர்தை. செத்து போய் கிடக்கிற, ஆனா சொல்ற நான் உயிரோட இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ற. ஆனா நிலைமை செத்து போய் கிடக்கிறப்பா. உன் ரட்சிப்பு போயிடுச்சு, உன் அபிஷேகம் போயிடுச்சு, உன் மேல வச்ச கிருபை போயிடுச்சு, உன் மேல வச்ச வல்லமை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா நீ நினைச்சிருக்கிற அப்படி இருக்கிறேன், கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நம்பர் 6 பிளதெல்பியா. எவ்வளவு கேர்லெஸ் இருக்கிறியப்பா, எவ்வளவு இவ்வளவு மாதிரி ஒரு கேர்லெஸ் இருக்க கூடாது. கிரீடத்தையே எடுக்க போறான், ஆனா அவ்வளவு கேர்லெஸ் இருக்கிறிய. கிரீடமே போகுது, அவ்வளவு போராடுறான். பிசாசு இவ்வளவு போராடுறான்றத கூட உன்னால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியலையே. பிள்ளைகளை குறிவைக்கிறான், குடும்பத்தை குறிவைக்கிறான், பொருளாதாரத்தை குறிவைக்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிவைக்கிறான், பயணத்தை குறிவைக்கிறான். அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு பயணிக்கிற. எப்படிப்பட்ட போராட்டம் தாக்குற, எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்திக்கிற. குடும்பத்துல என்ன போராட்டம், சரீரத்துல என்ன போராட்டம்,
பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன போராட்டம், பொருளாதாரத்துல என்ன போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன போராட்டம், இத்தனை போராட்டங்களை சந்திச்சு கூட இது பிசாசு போராடுது, இது உபவாசம் பண்ணணும், இதுக்கு ஜெபிக்கணும், இது கூடணும் அப்படின்னு சொல்லி இது பிசாசு போராட்டம் தான் கூட கண்டுபிடிக்காத நிலைமையில இருக்கிறியப்பா, உன்னை எப்படி காப்பாத்த? 7வது சபை லவோதிக்கியா. என்ன பிரச்சனை? அனலும் இல்லை, வெதுவெதுப்பா. இங்க போனா உலகத்தோடையும் சேர்ந்துக்கிறோம், இங்க வந்தா உன்னதத்திலையும் சேர்ந்துக்கிறோம். அங்க போனா உலகம், இங்க போனா அதையும் விடுறதில்ல இதையும் விடுறதில்ல, இல்லையா? உன்னதத்தையும் விடுறதில்ல உலகத்தையும் விடுறதில்ல, 2 கையில பிடிச்சிக்கிச்சு. எது? லவோதிக்கியா. கதை சொல்றாரு, வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஒன்னு உலகத்தை விடு, உன்னதத்தை பிடி, இல்ல உன்னதத்தை விட்டு உலகத்தை பிடிச்சிட்டு போயிடு. 2 கையில பிடிச்சுன்னு இங்க வந்தா விசுவாசி, அங்க போன உலகன்னா வாந்தி பண்ணி போடுவேன். நீ எப்படி இருக்கிறது கூட தெரியல உனக்கு, நீ எப்படி இருக்கிறது கூட உனக்கு தெரியல. 2 பக்கமும் இருக்கிறேன், 2 பக்கம் என்ன பண்ற? வேஷம் போடுறத கூட எனக்கு தெரியல, உனக்கு தெரியல. நீ வேஷம் போடுறத கூட உனக்கு தெரியல, வெதுவெது பறக்கிற, வாந்தி பண்ணி போடுவேன். 7 சபையும் தன் நிலைய என்ன செய்ய முடியல, பார்க்க தெரியல. தன்னை பார்க்க இருக்கிற மாதிரி பார்க்க தெரியாத ஒரு நபரை தேவன் ஒரு காலம் ஆஸ்வதிக்க மாட்டான். 7 சபையும் வான் பண்ணிவிட்டார தவிர ஒரு சபையை கூட தேவன் ஆஸ்வதிக்கல, இல்லையா? 7 சபையும் வான் பண்ணார தவிர ஒரு சபையை கூட தேவன் என்ன செய்யல, ஆசீர்வதிக்கல. ஏன்? இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க தெரியல. இன்னைக்கு உனக்கு எனக்கும் கண்களை கத்த திறப்பாராக, நம்முடைய கண்களை கத்த திறப்பாராக. இருக்கிறதை இருக்கிற மாதிரியை பார்ப்பதற்கு நம்ம கர்த்தர் கண்களை திறப்பாராக. கர்த்தர் பார்ப்போம், கண்களை மூடுவோம். மற்ற 2 சொல்ல நேரம் இல்லை, கர்த்தர் சித்தமாக அடுத்து வர சொல்கிறேன், இல்லைனாக்க அடுத்த செய்திக்கு போவோம். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறமையாமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை எடுத்து ஜெபிக்கிறோம். லோத்துக்கு இவனை ஆபிரகாம் ஆஸ்வதிச்சது போல நான் லோத்து ஆஸ்வதிக்க மாட்டேன். ஏன்? இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க தெரியல. சோதோம் கூட அவனுக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போலதான் தெரியுது. மறுபக்கம் சொன்ன பாவம் கூட அவனுக்கு பரிசுத்தம் போலதான் தெரியுது. அதனால ஆஸ்வதிக்க மாட்டேன். இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்த்து கத்துக்கோங்க. நம் கண்களை கத்த திறப்பாராக, நம் கண்களை கத்த திறப்பாராக. இருக்கிற பிரச்சனைய இருக்கிற மாதிரி பார்க்கணும். சத்துரு போராடுதா, சத்துரு போராட்டமா பாரு. உலகம் போராடுதா, உலகம் போராடுறதா பாரு. மாம்ச போராடுதா, மாம்ச போராடுறதா பாரு. இருக்கிறத இருக்கிற மாதிரியே நான் பார்க்க கத்துக்கிட்டேன்னா கத்த நிச்சயமா நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். ஆஸ்வாதமே இல்லை, நான் ஆஸ்வாதமா இருக்கிறேன், நான் ஆஸ்வாதமா இருக்கிறேன், கத்தனை ஆஸ்வதிக்கிறா. ஏமாந்து போகாத, இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க கத்துக்கோ. பரிசுத்த பிரசன்ன அர்ப்பணிக்கிறேன், தேவ கத்தை ஒப்பு கொடுக்கிறேன், தேவடைய கத்தை அர்ப்பணிக்கிறேன். இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இருக்கிறத இருக்கிற வண்ணமாகவே பார்க்க கிருபை கொடுங்க. எங்க நிலைமை என்ன? நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்? நான் சந்திக்கிற பிரச்சனை என்ன? நான் சந்திக்கிற போராட்டம் என்ன? இதுக்கு பின்னாலே இந்த கிரியை நடப்பிக்கிறது என்ன என்பதையெல்லாம் இருக்கிறத இருக்கிற மாதிரியே கண்டு கொள்ள எங்க கண்களை திறந்து எங்களை ஆஸ்வதிங்க சுவாமி. எங்களை ஆஸ்வதிங்க. தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஆஸ்வதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருக்கிறத இருக்கிற மாதிரியே பார்க்கறதுக்கு கிருபையை கேட்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடையை மாத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் எங்க கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.